புத்தக அலமாரிய அறிவின் கருவூலம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அது நம்ம அறிவு களஞ்சியம். நம்மளோட அறிவுக்கான சக்தி மொத்தத்தையுமே தாங்கி நிக்கக்கூடிய ஒரு பொருள். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் காலத்துல நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் ஒரு நொடியில உலகத்தையே காட்டினாலும், நம்மளுக்கு இந்த ஓடிக்கிட்டு இருக்க இவ்ளோ ஃபாஸ்டான உலகத்துல நம்மள நிறுத்தி யோசிக்க செய்யற புத்தகத்த பாதுகாக்கிறது தான் புத்தக அலமாரி. கூகுள், ஏஐ, ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இப்படிலாம் நம்ம ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த வேகத்த நடுவுல நம்ம மனச நிறுத்தி, ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரே சக்தி புத்தகத்துக்கு மட்டும் தான் இருக்கு. அந்த புத்தகத்த பாதுகாப்பா வச்சிருக்க அந்த அலமாரி பத்தி தான் நான் இன்னைக்கு பேசப் போறேன். அந்த புத்தக அலமாரி தான் எனக்கு இருக்கறதுலே ரொம்ப பிடிக்கும். என்னதான் கூகுள், ஷார்ட்ஸ் இதெல்லாம் புத்தகம் படிச்சாலும், புத்தக அலமாரி கூட சேர்ந்து படிக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இது வந்து வெறும் மரத்தினால செய்யப்பட்ட பெட்டி இல்ல. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா நம்ம மனிதர்கள் சேர்த்து வச்ச சிந்தனை, அறிஞர்களோட அனுபவம், நம்ம முன்னோர்களோட கனவு, கற்பனை இது எல்லாத்தோட சங்கமம் அப்படின்னு சொல்லலாம். புத்தகம் இல்லாத வீடு சாளரம் இல்லாத அறை போன்றது அப்படி சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்பதான் தெரிஞ்சுச்சு, ஜன்னல் வந்து இது வந்து புத்தக அலமாரி வந்து உலகத்தையே நம்மளுக்கு காட்டுற ஜன்னல். அந்த ஜன்னல்ல இருந்து நம்மளுக்கு அறிவு வெளிச்சம் கிடைக்கும். அலமாரிகள் நெறைய வகையில இருக்கு. ஆனா புத்தக அலமாரி மட்டும் அதுல தனி வகை. நம்ம வீட்ட ஒரு முறை கவனிச்சு பாருங்களேன். உடை அலமாரி இருக்கும், சமையல் அலமாரி, பாத்திர அலமாரி போன்ற நெறைய அலமாரிகள் இருக்கு நம்ம வீட்ல. உடை அலமாரி வந்து உடலை அழகாக்குற ஆடைகள வைக்கிறதுக்கு, சமையல் அலமாரி வாழ்வுக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் சேமிக்கிறதுக்கு, பாத்திர அலமாரி வந்து நம்ம பொருட்கள், பாத்திரங்கள் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறதுக்கு. ஆனா புத்தக அலமாரி நம்ம மனதை அலங்கரிக்கும். இது ஆடைக்கோ, இல்ல பொருளுக்கோ இல்ல. நம்ம ஆன்மாவுக்கான உணவு வைக்கிற இடம். நம்ம அறிவு பசிக்கான இடம். மற்ற அலமாரிகள் தூசி படிஞ்சா தொடச்சிரலாம். ஆனா புத்தக அலமாரி தூசி படிச்சா நம்ம அறிவே தூங்கிரும். மற்ற அலமாரிகளோட பொருட்கள்லாம் பழசானா அதுக்கு மதிப்பு குறையும். ஆனா புத்தக அலமாரியில இருக்கிற புத்தகம் பழசானா மதிப்பு கூடும். அதுதாங்க வித்தியாசம். இடையில நம்ம ஒரு சின்ன கதை பார்க்கலாமா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு 3 பசங்க. அவர் வந்து இறக்கும் தருவாயில ராஜா வந்து அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாரு, "என் சொத்து முழுக்க 3 அலமாரியில இருக்கு. ஒவ்வொரு அலமாரியும் ஒவ்வொரு பிள்ளைக்கு. அத தொறந்து பாருங்க. அதுதான் உங்க எதிர்காலம்." அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கு ராஜா வந்து போன பிறகு மூத்த மகன் போயிட்டு முதல் அலமாரிய போய் தொறந்தான். அதுல தங்கம், வைரம், நகை எல்லாம் இருந்துச்சு. சந்தோஷமா எடுத்து வித்து ஊர சுத்தி விருந்து வச்சு 2 வருஷத்துல எல்லாத்தையும் அழிச்சுட்டான். கடைசில அவன் பிச்சைக்காரன் ஆயிட்டான். 2வது மகன் 2வது அலமாரிய திறந்தான். அதுல நிலம், வீடு, தோட்டம் எல்லாம் இருந்துச்சு. அத வச்சு விவசாயம் பண்ணான். நல்லா சம்பாதிச்சான். ஊர்ல பெரிய பணக்காரனும் ஆயிட்டான். ஆனா அவனுக்கு எப்பவுமே நிம்மதி இல்ல. அந்த பணத்த பத்தின ஒரு எப்படா அந்த பணம் வந்து பாதுகாக்கணுமே அப்படின்ற ஒரு பயம், மத்தவங்க மேல பொறாம, எப்பவுமே ஒரு கவலையாவே இருந்தான். 3வது மகன் கடைசி அலமாரிய திறந்தான். அதுல ஒரே ஒரு பொருள் தான் இருந்துச்சு. ஒரு பழைய புத்தக அலமாரி இருந்துச்சு. நிரம்பி வழியிற புத்தகங்கள். அவன் ஏமாந்து போய் கேட்டான், "அப்பா என்ன ஏமாத்திட்டாரு." இருந்த ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்க ஆரம்பிச்சான். விவசாய புத்தகம் படிச்சு புது முறையில விவசாயம் பண்ணான். வியாபார புத்தகம் படிச்சு சின்ன கடை ஆரம்பிச்சான். தலைமைத்துவ புத்தகம் படிச்சு ஊர் மக்களுக்கு உதவி பண்ணான். அதாவது ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன், ரிச் டாட் புவர் டாட் மாதிரியான நம்மளுக்கு பணத்த பாதுகாக்கிற, பணத்த சம்பாதிக்கிற மாரி சொல்லி தருதுல, அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் அது இருந்துச்சு அதுல. அதெல்லாம் படிச்சு நல்ல அறிவு பெற்று அவன் வெறும் 10 வருஷத்துல அந்த ஊரோட மிகப்பெரிய தொழிலதிபரும் ஆனான். ஆனா அவன் சம்பாதிச்ச பணத்துல பாதிய புதுசு புதுசா புத்தகம் வாங்கி ஊர் முழுக்க நூலகமா கட்டுனான். அந்த நூலகத்துல அழகழகான புத்தக அலமாரியும் வச்சான். ஒரு நாள் அவன் அண்ணனுங்க 2 பேரும் வந்து கேட்டாங்க, "தம்பி, நீ எப்புட்றா இவ்வளோ உயர்ந்த?" அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், "அண்ணே, நீங்க பணத்த செலவு பண்ணீங்க. நிலத்த வச்சு பாதுகாத்தீங்க. நான் புத்தகத்த படிச்சேன். புத்தகம் எனக்கு சிந்திக்க கத்துக் கொடுத்துச்சு. சிந்தனை தான் பணத்தையும், நிலத்தையும் உருவாக்குது. உங்க அலமாரிலாம் காலி ஆயிடுச்சுண்ணே. என் அலமாரி இன்னும் நிரம்பிக்கிட்டே தானே இருக்கு.
ஏன்னா ஒவ்வொரு புத்தகமும் எனக்கு புது அலமாரிய உருவாக்கி கொடுக்குது. அங்க இருக்கிற லைப்ரரிலயும் சரி, அவனோட மூளை அந்த மனசுலயும் சரி, அவன் படிக்கிற ஒண்ணுமே அப்படியே அலமாரி ஸ்டோர் ஆகுற மாரி அவனுக்கு எப்பயுமே ஒரு நல்ல பண்புகள சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த கதை வந்து நம்மள்ட்ட சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். தங்கமும், நிலமும் ஒரு நாள் தீர்ந்துரும். ஆனா புத்தக அலமாரி மட்டும் தீரவே தீராது. அது நம்மளுக்கு சிந்திக்க கத்துக் குடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்றேன், புத்தக அலமாரி மத்த அலமாரிகள விட ஒரு தனியான வகை அப்படின்னு சொல்றேன். நம்ம மனதை இது நிஜமாவே அலங்கரிக்கும். புத்தக அலமாரியோட வரலாறு பார்ப்போமா? வாங்க. புத்தக அலமாரி நேத்து வந்தது கிடையாது. அதுக்கு 4000 ஆண்டு கால வரலாறு இருக்கு. மனிதன் எழுத கத்துக்கொண்ட போதே, அவங்க எழுதியத பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சாங்க. அப்பதான் நூலகங்கள் உருவாக்க ஆரம்பிச்சுச்சு. முதல் நூலகங்கள் வந்து மெசபடோமியால தோன்றுச்சு. அங்க கிமு 2500ஆம் ஆண்டுல சுமேரிய நாகரிகத்தில் களிமண் பலகையில உருவாக்குனாங்க. கியூனிஃபார்ம் எழுத்துக்களால் எழுதப்பட்ட நூல்கள், அவங்க கோவில்ல உள்ள அறைகள்ல அடுக்கி வச்சாங்க. அதுதான் உலகத்தோட முதல் அலமாரி அப்படி சொல்லலாம். அதோட பேர் தான் நிப்பூர் நூலகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எகிப்துல இருக்கிற அலெக்சாண்ட்ரியா நூலகம் கிமு 3ஆம் நூற்றாண்டுல உருவானுச்சு. அது உலகத்தோட மிகப்பெரிய நூலகமா இருந்துச்சு. அங்க 5,00,000க்கும் மேற்பட்ட சுருளேடுகள் இருந்தன. அவற்றை வைக்க மரத்தாலும், கல்லாலும் செய்யப்பட்ட மிகப்பெரிய அடுக்குகள் இருந்துச்சு. அதுவே நவீன அலமாரியின் முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியால தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா இந்த மாதிரியான பல்கலைக்கழகத்துலலாம் மிகப்பெரிய நூலகங்கள் இருந்துச்சு. நாலந்தா நூலகத்துல 90,00,000 புத்தகங்கள் இருந்ததா வரலாறு சொல்லுது. அங்க ஓலைச்சுவடிகள், தாள்கள் எல்லாம் மர அலமாரிகள்ல பாதுகாக்கப்பட்டன. 1193ஆம் ஆண்டுல பக்தியார் கில்ஜி அப்படின்ற ஒருத்தவரு அத எரிச்சாராம். அந்த நூலகத்த. அப்ப எரிக்கும்போது 1 நாள், 2 நாள் இல்ல. அது 3 மாதங்களா அங்க இருக்கிற நெருப்பு அணையவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு புத்தகம் இருந்திருக்கும் அங்க. ஐரோப்பால மத்திய காலத்துல மடாலயங்கள், துறவிகள் கையால எழுதின புத்தகங்கள் பெரிய மர அலமாரியில பூட்டி வச்சு பாதுகாக்கப்படுது. 15ஆம் நூற்றாண்டுல கூட்டன்பெர்க் அச்சு இயந்திரத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் புத்தகங்கள்லாம் நல்லா மலிவாகி எல்லாருக்கும் கிடைக்கிற மாரி ஒரு விலையில விக்கப்பட்டுச்சு. அப்பதான் ஒரு வீட்லயும் சிறிய புத்தக அலமாரிகள் வரவே ஆரம்பிச்சுச்சு. ஆக நம்ம வந்து புத்தக அலமாரிய வெறும் மரப்பெட்டி அப்படி சொல்லாம, நம்ம மனித நாகரிகத்தின் நினைவகம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம உலகத்தோட மிகப்பெரிய புத்தக அலமாரி எங்க இருக்கு தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல நெறைய மிகப்பெரிய நூலகங்கள் இருக்கு. அவற்றோட அலமாரிகள்லாம் நம்ம பார்த்தா நம்ம கண்ண கவர்ற மாரி ரொம்ப அழகாவே கட்டியிருப்பாங்க. லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்கால, வாஷிங்டன்ல இருக்கிற இது உலகத்தோட மிகப்பெரிய நூலகம். இது 17 கோடிக்கும் மேற்பட்ட புத்தகங்கள், கையெழுத்து பிரதிகள், வரைபடங்கள் இங்க இருக்கு. இங்குள்ள அலமாரிகளின் நீளம் 800 கிலோமீட்டருக்கு மேல இருக்காம். எனக்கு வந்து இத பார்த்தா மீட்டர்ன்னு தான் இருக்கும் போல. ஏதோ தப்பா எழுதிட்டாங்களோ அப்படின்னு பார்த்தேன். ஆனா அதுக்கு அடுத்த லைன்லயே குடுத்துருக்காங்க. இந்த இது நான் எடுக்கும்போது அப்படியே டெக்ஸ்ட்ல வாசிச்சுக்கிட்டே வந்தேன். Googleல வந்து படிச்சுக்கிட்டு வரும்போது, அவங்க சொல்லியிருக்காங்க, "சென்னையில இருந்து பெங்களூருக்கு போய் திரும்பும் தூரம் வரைக்கும் இருக்கும். அந்த அலமாரிகளோட நீளம்" அப்படி சொல்லியிருக்காங்க. அப்பதான் புரிஞ்சுச்சு. அப்ப மீட்டர்ல இருக்காது. கிலோமீட்டர்ன்னு. அது இருக்கறதுலே நீளமான அலமாரி இங்க தான் இருக்காம். 800 கிலோமீட்டருக்கும் மேல இருக்குமாம் அது. அங்க போவோமா? போய் ஒரு நாள் பார்ப்போம். பிரிட்டிஷ் லைப்ரரி, லண்டன். பிரிட்டிஷ் லைப்ரரி வந்து லண்டன்ல இருக்கு. அங்கேயும் 17 கோடி பொருட்கள் இருக்கு. இங்க மகாத்மா காந்தி கையால எழுதின கடிதம், லியோனார்டோ டா வின்சியின் குறிப்புகள் எல்லாம் பாதுகாக்கப்படுகின்றன. ஷங்காய் லைப்ரரி, சைனா. 6 கோடி புத்தகங்கள் இருக்காம். இதோட புதிய கட்டடத்துல 24 மாடிகள் இருக்கு. முழுக்க முழுக்க புத்தக அலமாரியாவே நிறைஞ்சதாம் இந்த லைப்ரரி. இந்தியாவுல பார்த்தோம்னா ஒண்ணு இருக்கு. தேசிய நூலகம், கல்கத்தா. 2 1/2 கோடி புத்தகங்கள் இருக்கு. இதுவுமே ஒரு மிகப்பெரிய நூலகம் தான். இந்த பெரிய நூலகங்களின் ரகசியம் என்ன தெரியுமா? ஒழுங்கு. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு இடத்துல சரியா ஒரு முறையில அடுக்கப்பட்டிருக்கும். அதனால தான் லட்சக்கணக்கான புத்தகங்களுக்கு நடுவுல நமக்கு தேவையானத 5 நிமிஷத்துல எடுக்க முடியுது. நம்ம வீட்டோட சிறிய அலமாரியும் அப்படித்தான் இருக்கணும். புத்தக அலமாரி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 4 விதி இருக்கு. அந்த 4 விதிய பின்பற்றினா, நம்மளோட அலமாரி கூட ஒரு சின்ன நாலந்தா யுனிவர்சிட்டில இருக்கிற அலமாரி மாரியும், இல்ல நம்ம இவ்ளோ நேரம் பார்த்த இத்தன லைப்ரரில இருக்கிற அலமாரி மாரியும் அழகா மாறிரும். முதலாவதா தூய்மை.
நம்ம மனத எப்பயுமே தூய்மையா வச்சுக்கணும், உடல தூய்மையா வச்சுக்கணும்னு நம்ம சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம புத்தக அலமாரியும் நம்ம தூய்மையா வச்சுக்கணும். வாரம் ஒரு முறை தொடைக்க வேண்டும். இல்லன்னா வந்து வாரம் ஒரு முறை தொடைக்கணும். இல்லன்னா மாதத்துக்கு 2 முறையாச்சும் நம்ம தொடைக்கணும். அடுத்து அந்த ஸ்க்ரீன் தெரியுதா? தூய்மை அப்படின்னு தெரியுதா? அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க. 2வது ஒழுங்கு. ஒழுங்கு அப்படின்னா என்ன? அப்படின்னா கதை, வரலாறு, அறிவியல், கவிதை, தன்னம்பிக்கை அப்படின்னு பிரித்து நம்ம அடுக்கணும். அப்பதான் நம்ம போன உடனே நம்மளுக்கு தேவையானத நம்ம எடுக்க முடியும். ஆங்கிலம், தமிழ் இந்த மாரி மொழி வாரியாவும் பிரிக்கலாம். குழந்தைங்களுக்கு கீழ, பெரியவங்களுக்கு மேல அந்த மாதிரி நம்ம புத்தகங்கள அடுக்கி வைக்கலாம். ஒழுங்கு இருந்தா தானே அறிவ எளிதா தேட முடியும். 3வது பன்முகத்தன்மை. உங்க அலமாரில ஒரே மாதிரியான புத்தகங்கள் மட்டும் இருக்கக்கூடாது. நல்ல வெரைட்டியா நெறைய வச்சுக்கணும். சங்க இலக்கியம் இருக்கட்டும், சுஜாதாவோட அறிவியல் நூல் இருக்கட்டும், திருக்குறள் இருக்கட்டும், ஏபிஜே அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாறு இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டுமே. பலவிதமான சிந்தனைகள் இருந்தா தானே மனம் விரிவடையும். 4வது உயிர்ப்பு. இதெல்லாம் இருந்தும், இந்த முக்கியமான இந்த 4வது இல்லன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? உயிர்ப்பு. அலமாரில இருக்கிற புத்தகங்களுக்கு வந்து உயிர் கொடுக்கணும். அது தூங்கக்கூடாது சும்மா. மாதம் ஒரு முறையாச்சும் ஒரு புத்தகமாச்சும் எடுத்து வாசிக்கணும். நம்ம எப்ப அத கையால தொட்டு வாசிக்கிறோமோ, அப்பதான் அந்த புத்தகங்கள்லாம் உயிர் பெறுது அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவே நீங்க அந்த புத்தகத்த தொட்டு படிக்கும்போது இருக்கிற அந்த ஃபீலிங்கே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இல்லன்னா அது வெறும் அலங்கார பொருளாவே மாறிடும் அந்த அலமாரி. அதனால நம்ம கண்டிப்பா மாதம் ஒரு முறை எடுத்து ஒரு புத்தகத்த வாசிக்கணும். அந்த அலமாரிக்கு உயிர் தரணும். இன்றைய சூழ்நிலையில வாசிக்கிறத காப்பாற்றுறதுக்கு நெறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஏன்? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த மொபைல், சோசியல் மீடியா, கேம்ஸ் எல்லாம் நேரத்த சாப்பிட்டுருது. அந்த நேரத்த வந்து இவங்க வந்து புத்தகத்துக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்ண மாட்றாங்க. அதனால தான் டிஜிட்டல் நூலகங்கள் கூட இருக்கு. ப்ராஜெக்ட் கூட்டன்பர்க் இந்த மாதிரி நெறைய வெப்சைட்ஸ்ல போயிட்டு நம்ம ஃப்ரீயாவே வந்து எல்லா புத்தகத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். உலகத்துல இருக்கிற 70,000த்துக்கும் மேற்பட்ட பழைய புத்தகங்கள்லாம் இலவசமாவே பிடிஎஃபாவே இருக்கு. நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு இந்திய அரசோட முயற்சி. இங்கே 4,00,00,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், ஆய்வு கட்டுரைகள், வீடியோக்கள் எல்லாமே இலவசமா கிடைக்குது. நம்ம வீட்ல இருந்தே பயன்படுத்தலாம் அப்படின்னு. தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. இதுல வந்து தமிழ் சம்மந்தமான எல்லா நூல்களுமே, பழந்தமிழ் நூல்கள், சங்க இலக்கியம், பாட நூல்கள் எல்லாமே டிஜிட்டல்ல கிடைக்கும். இன்டர்நெட் ஆர்ச்சிவ்னா ஒரு ஒரு வெப்சைட். அதுல வந்து ஒரு அழிந்து போன வெப்சைட்கள கூட இங்க பார்க்கலாமா. இத வேபேக் மிஷின்னு சொல்லுவாங்களாம். அங்க நம்ம வந்து ரொம்பவே பழசான, ரொம்பவே முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற புக்ஸ் எல்லாம் அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டிஜிட்டல் நூலகங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுது. இடம் பிரச்சனை இல்ல. பணம் பிரச்சனை இல்ல. உனக்கிட்ட விருப்பம் இருந்தா போதும். என்ன யூஸ் பண்ணி நீ படிச்சுக்கோ. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லுது. அடுத்து 2வதா ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. சின்ன சின்ன நூலக இயக்கங்கள். தமிழ்நாட்டுல கூட நெறைய லைப்ரரி இருக்கு. கிராமத்துலலாம். நாடோடி நூலகம், நியூ புக் லேண்ட், காஃபி அண்ட் புக் போன்ற சிறு நூலகங்கள் கிராமங்கள்லயும், நகரங்கள்லயும் இருக்கு. அங்க போயிட்டு நம்ம புத்தகத்த படிக்கலாம். இல்ல நம்ம கம்மியான விலைக்கு அத காசு குடுத்து கூட வாங்கிட்டு வரலாம். இல்லன்னா அத வாங்கிட்டு அவங்க சொல்ற தேதிக்குள்ள கூட திருப்பி தரலாம். அந்த மாதிரி நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லைப்ரரில இருக்கிறதெல்லாம். 3வது வாசிப்பு விழாக்கள். இது வந்து மதுரை இந்த மாரி நான் வந்து போயிருக்கேன் புத்தக கண்காட்சிக்கு. இங்க சென்னை, கோவை இந்த மாரி நெறைய ஊர்லலாம் நடக்கும். சென்னை புத்தக கண்காட்சி, கோவை புத்தக திருவிழா இந்த மாரிலாம் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல இருப்பாங்க அப்ப. அவங்க வந்துட்டு அவ்வளோ புத்தகத்தையும் பார்க்கறதுக்கு வருவாங்க. வந்து அவங்களே தொட்டு பார்த்து எடுப்பாங்க. நானும் வந்து 2, 3 தடவ மதுரைக்கு போகும்போது, அங்க வந்துட்டு மொத்தமா அவ்வளோ புத்தகம் இருக்கும். ஏதாச்சும் 2, 3 தான் வாங்கணும். ஏன்னா படிக்கணும்ல. சும்மா வாங்கிட்டு வரக்கூடாது. அதுக்காக யோசிச்சு எடுப்போமா, எடுக்கும்போது அத தொட்டு பார்த்து எடுத்தனால, அடுத்து வீட்ல வச்சுட்டு அந்த ஒரு புத்தகத்த வந்து வைக்க தோணாது. அதாச்சும் ஒரு பக்கமாச்சும் படிச்சுருவோமே அப்படின்னு தோணும். ரொம்பவே ஏன்னா நம்ம எடுத்திருக்கோம் தொட்டு பார்த்து அத்தன புக்ல நம்மளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னால ஒரு பக்கம் படிக்க தோணும். அடுத்து போர் அடிச்சாலும் பரவால்ல. அந்த ஒரு பக்கம் படிச்சதே நம்மள அடுத்த பக்கம் படிக்க தூண்டும். 4வது நம்ம ஸ்கூல்ல இருக்கிற லைப்ரரி மாரி. நம்ம லைப்ரரி பீரியட் வந்து கண்டிப்பா வந்து சில ஸ்கூல்ஸ்ல மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இப்பலாம் நடக்குது. அந்த பீரியட்ல வந்து நம்ம போயிட்டு லைப்ரரில இருந்து நமக்கு புடிச்சமான புக்க எடுத்து நம்ம படிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு புத்தகமும் ஒரு பயணம். ஒரு முறையும் நம்ம ஒரு புதிய புத்தகத்த திறக்கும்போது, அத நம்ம
புதிய உலகத்துக்கே அழைத்து செல்லுது. இப்ப பார்த்தீங்களா, என் கையில வந்து ஒரு மேக்ஸ் புக் இருக்கு. இத நான் தொறந்தேன்னா, மேக்ஸ் வேர்ல்டுக்குள்ள போயிருவேன். அந்த மாரி தான் ஒரு கதை புக்கு தொறந்தோம்னா, நம்ம கற்பனைக்கு போயிர்றோம். அதாவது கல்கியின் பொன்னியின் செல்வன் படிச்சா, நீங்க சோழர் காலத்துக்கே சென்று விடுவீர்கள். அந்த மாரி. இப்ப நான் கவிதை புக்கு படிச்சா, நிஜமாவே அத நான் யோசிச்சு பார்க்கும்போது, நான் ஒரு கவிஞர் மாதிரி ஆயிருவேன். அத யோசிச்சுக்கிட்டு நம்மளும் சரி அடுத்து நம்மளே எழுதுறதுக்கு தூண்டும். இந்த புக் படிக்கிறதுன்றது. ஒரு நாள் வந்து நியூஸ் பேப்பர் அந்த மாரியும் படிக்கலாம். அதுலயுமே நெறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும். குடுத்திருப்பாங்க. அதுலயும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒ இருக்கறதுலே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு புத்தக அலமாரில எல்லா புக்கும் இருக்கிறத விட, நம்மளே கைப்பட எழுதி நம்ம ஆத்தர்ன்னு போட்ட புக் இருந்தா நம்மளுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். அது மாரியும் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் எங்க அம்மா எழுதின புத்தகங்கள். இது எங்க வீட்டு புத்தக அலமாரியில இருக்கும்போது, நான் எல்லா புக்கையும் பார்க்கும்போது, இது கூடவே எங்க அம்மா எழுதினது இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாரி நானும் ஒரு நாள் எழுதுவேன். வரலாறு வந்து நம்மளுக்கு வந்து அனுபவத்த தருது. வரலாறு படிச்சா. நம்ம தவறு செய்யாம இருக்கிறதுக்கு உதவுது. அறிவியல் புத்தகம் வந்து ஏன் அப்படின்ற கேள்வி எழுப்புது. தத்துவம் படிச்சா நம்மள நம்மளுக்குள்ளேயே பயணிக்க வைக்குது. நான் யார் அப்படின்ற கேள்விக்கு விடை தேட வைக்குது. நம்ம முன்னோர்கள் அறிவின் மதிப்பை எப்போதும் உணர்ந்தவர்கள். அதுக்கு 2 பேர் பார்க்கலாமா? திருவள்ளுவர் சொன்னாங்களாம், "எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும்." பார்த்தீங்களா? அறிவோட முக்கியத்துவத்த உணர்ந்துக்காங்க. ஔவையாரும் சொன்னாங்க, "ஆலம் பலம் அற்புதம் போல் நூலறிவும் இன்பம் தரும்." அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நான் வாசிப்போட நன்மைகள சொல்லிக்கிட்டே போனா, அறிவு வள வ் வாசிப்போட நன்மைகள சொல்லணும்னா, அதுக்கு இன்னைக்கு நேரம் பத்தவே பத்தாது. அதனால ஒரு சின்னதா 3 பாயிண்ட் சொல்றேன். அறிவு வளரும், மன அமைதி கிடைக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும். அறிவு வந்து வளரும்போது நம்மளுக்கு புதிய சொற்கள், புதிய சிந்தனைகள் மனதுல பதியும். மனதோட அமைதி கிடைக்கும். ஒரு நல்ல புத்தகம் தனிமையிலயும் நமக்கு சிறந்த தோழன்னு சொல்றாங்க. ஒரு நல்ல புத்தகம் தனிமையிலயும் நம்மளுக்கு சிறந்த தோழன்னா, அந்த புத்தகங்கள் எல்லாம் வச்சிருக்க நம்மளோட புத்தக அலமாரியும் நம்மளுக்கு சிறந்த தோழன் தானே! தன்னம்பிக்கை பிறக்கும். நம்ம சிறந்தவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் படிக்கும்போது, நமக்குள்ளயும் ஒண்ணு விடாமுயற்சிய வந்து உண்டாக்கும். சரி நம்ம வந்து இவ்வளோ நேரம் புத்தக அலமாரிலாம் பார்த்தோம். நம்ம இப்ப டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புத்தக அலமாரி பார்ப்போமா? அதோட பிக்சர்ஸ்லாம் பார்ப்போம். இதெல்லாம் தான் இப்ப மாடர்னா யூஸ் பண்றது. அந்த ஸ்க்ரீன்ல தெரியுதா? அதான். இப் இதான் வந்து இப்ப மாடர்னா யூஸ் பண்றது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்து பிடிக்கலாம். போர் அடிச்சிருச்சுன்னா, இந்த மாரி நம்ம வாங்கி கூட நம்ம அழகா செட் பண்ணி வச்சுக்கலாம் வீட்ல. அப்ப நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். புத்தக அலமாரி அழகா இருக்குன்னா, நம்மளுக்கு புத்தகம் படிக்கிறதும் தோணும். அதுக்கு தான் அந்த 4 விதி சொன்னேன். அத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அதனால நீங்களும் உங்க வீட்ல புத்தக அலமாரி இல்ல, ரொம்ப சின்னதா இருக்குன்னா, இந்த மாதிரிலாம் ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் போட்டு, வீட்ல நீங்க அழகா அடுக்கி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு படிக்க ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களா இருக்க நம்ம, சமூக வலைத்தளங்கள்ல 3 மணி நேரம் செலவிடுறோம். ஆனா, அதுல வெறும் 30 நிமிஷத்த புத்தகம் வாசிக்கிறதுக்கு ஒதுக்கணும். ஒரு நாளைக்கு 10 பக்கம் படிச்சா, 1 வருஷத்துல 15 புத்தகம் படிக்கலாமா. அதாவது 10லருந்து 20 பக்கம் படிச்சா, 1 வருஷத்துல 15லருந்து 20 புத்தகத்த படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது உங்க வாழ்க்கையே நிஜமாவே மாற்றும். அதனால நம்ம வீட்ல, பள்ளியில கல்லூரியில ஒரு சிறிய புத்தக அலமாரிய நம்ம உருவாக்கணும். அதுல அடுக்கி வைக்கிற ஒவ்வொரு புத்தகமும் நம்மள சிறையில இருந்து விடுவிக்கிற திறவுகோல். ட்ரெண்டா இருக்கிறத விட, அத படிச்சு நம்ம நல்ல அறிவு வளர்த்துப்போம். ரீல்ஸ் பார்க்கிறத விட ரியல் அறிவ தேடுவோம். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புதிய பயணம். அந்த பயணத்த நம்ம இன்னைக்கே தொடங்குவோம். ஏற்கனவே தொடங்கியிருந்தா, அத அப்படியே கொண்டு போவோம். இன்னைக்கு வந்து நம்ம புத்தக அலமாரி பார்த்தோம். எங்க வீட்ல இருக்கிற புத்தக அலமாரிய பத்தி நான் சொல்றேன். எங்க வீட்ல இருக்கிற புத்தக அலமாரி வந்து 2 இருக்கும். அந்த 2 இதுலயுமே வந்து எக்கச்சக்கமான புக் இருக்கும். தேட முடியாது. ஒரே மாரி இருக்காது. அதுக்கு பின்னாடி பின்னாடி அடுக்கி வச்சிருப்போம் நெறையா. நான் அடுக்கி வச்சிருக்கும்போது, நான் தான் வந்து ரொம்பவே பாதுகாப்பா அத வச்சிருப்பேன். எங்க அம்மாக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா, நான் தான் போய் அத உடனே கிளீன் பண்ணுவேன். ஏன்னா, அது கிளீனா இருந்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத நம்ம அடுக்கி வைக்கும்போது, அது வந்து அடுக்கி வைக்கவே இடம் பத்தாது. அதான் வச்சிருக்கோம் அப்படியே. அத்தனை எக்கச்சக்கமான புத்தகம்லாம் இருக்கு. எனக்கு அது கூட சேர்ந்து நேரத்த செலவிடுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து எங்க வீட்டு புத்தக அலமாரி உங்களுக்கு காட்டுறேன்.
இதான் எங்க வீட்டோட புத்தக அலமாரி. இது எல்லாமே நான் தான் அடுக்கி வச்சது. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு வரிசை இருக்கு. அது தெரியாது. அவ்ளோ புக்கு நாங்க வச்சிருக்கோம். அது எப்பவுமே அம்மா படிப்பாங்க. அப்புறம் நான் படிப்பேன். தங்கச்சி படிப்பா. அந்த மாரி அப்பாவோட புக்ஸும் நெறையா இருக்கு. இது எனக்கு ரொம்பவே புடிச்ச இடம், எங்க வீட்லயே. இத நம்ம சொல்லலாம். நம்ம குடும்பத்தோட சொத்தே இதுதான் கூட அப்படி நம்ம சொல்லிக்கலாம். உங்களுக்கு எந்த புத்தகம் வேணுமோ நான் தரேன். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. எல்லாத்தையும் எடுத்து நீங்க படிச்சுக்கலாம். இந்த மாதிரி பஞ்சஸா நான் தனித்தனியா இங்கிலீஷ் தனியா, இந்த மாரி ஒரு ஒரு அம்மாவோட கவிதை புத்தகம் தனியா, இங்கிலீஷ் டிக்ஷனரி, ஹிந்தி டிக்ஷனரி இந்த மாதிரி மொத்தம் 3 மொழியில இருக்கு புத்தகம் எங்க வீட்ல. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ்னு. அதெல்லாம் தனித்தனியா நான் வந்து அடுக்கி வச்சிருப்பேன். இந்த மாரி ஒரு ஒரு புத்தகமும் பார்க்கவே அழகா இருக்கும். நான் வந்து இத லீவுலயே 2 தடவ கிளீன் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு தடவ கிளீன் பண்ணிருவேன். இந்த மொத்த வேலையும் நானே எடுத்து பார்ப்பேன். எனக்கு கிளீன் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து முக்கியமா புத்தக அலமாரிய கிளீன் பண்றது அத விட பிடிக்கும். ஏன்னா, அத வந்து எடுத்து கிளீன் பண்ணும்போது, க ஒரு ஏதோ ஒரு பழைய நோட்டோ, இல்ல டைரியோ, இல்ல புத்தகமோ கிடைச்சுச்சுன்னா, அத ரீட் பண்ணும்போது எனக்கு ஏதாச்சும் ஒரு ஞாபகம் வரும். பழைய ஞாபகம். ஓ! இத அன்னைக்கு வாங்குனோமோ, அன்னைக்கு படிச்சோமோ, இது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல. அந்த மாரி நம்மளுக்கு வந்து அப்படியே ஞாபகத்த அப்படியே தூண்டுமா, அப்ப வந்து அது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு நல்ல மெமரீஸா இருக்கும். அதனாலே நம்ம நல்லா நெறைய புத்தகம்லாம் படிக்கணும். இந்த மாரி குட்டி புத்தகம், பெரிய புத்தகம்ன்ற மாரி நெறைய புத்தகம் இருக்கு. இதெல்லாம் பிடிச்சிருக்கா? உங்க வீட்லயும் இருக்கா? புடிச்சிருக்கு. நன்றி ஐயா. ரொம்ப அற்புதமா இருக்குமா. எங்க வீட்ல உங்க உங்களுக்குமா அளவு பெருசா இல்ல. மாமாவோட வாழ்த்துக்கள். சின்னதா இருக்கு. சூப்பர் மாமாவோட வாழ்த்துக்கள். பிரிச்சு மேய்ஞ்சிட்டம்மா, பிரிச்சு மேய்ஞ்சிட்ட. நன்றி மாமா. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? சரி, இன்னும் ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். இது வந்து எமோஷனலான ஒரு ஸ்டோரி. இந்த புத்தகத்த பத்தி நம்ம இவ்வளவு நன்மைகள்லாம் பார்த்தோம். அதுக்கு வந்து இந்த ஸ்டோரி சொல்லிக்கிறேன். ஒரு இது வந்து நான் நெட்ல வந்து சும்மா ஃபேக் ஸ்டோரீஸ் ஏதாச்சும் நம்ம சொல்றதுக்கு இருக்குமா? ரொம்ப ரியலா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது, எனக்கு இந்த ராஜா கதை கிடைச்சுச்சு. அதே மாரி ஒரு பாட்டி கதையும் கிடைச்சுச்சு. அந்த பாட்டி கதைல வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா பாட்டிக்கு வந்து எப்படி அந்த புத்தக அலமாரி மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. அதுக்கு உடனே நான் அந்த பாட்டி கதைய இன்னும் நல்லா படிச்சேன். அப்பதான் தெரிஞ்சுச்சு இந்த பாட்டி வந்து ஒரு படிக்காதவங்க. அவங்களுக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரியாது. ஆனா அவங்க வந்து புத்தக அலமாரி ரொம்ப பாதுகாத்து வராங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க, "ஏய் நீ நீங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த புத்தக அலமாரிய வித்துடுங்களேன். வித்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்த வச்சு நீங்க வாழ்ந்துக்குவீங்க. எவ்வளோ கடைசி காலத்துல இத போய் காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த புத்தக அலமாரி நான் எனக்கு படிக்க தெரியலனாலும் நான் ஏன் தெரியுமா வச்சிருக்கேன்? இது வந்து என் மகன் கிட்ட போறதுக்கான வழி" அப்படின்னு. அவங்க குழம்பி போறாங்க. "என்னது உங்க மகன் கிட்ட போற வழியா? என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, என் மகன் சின்ன வயசுல இருந்து அவன் வந்துட்டு ஸ்கூல் படிச்சு, காலேஜ் படிச்சு, வேலைக்கு போற வரைக்கும் எல்லா நேரத்துலயும் இங்கேயே தான் அவன் இருப்பான். படிக்கிறதுக்கு தேவையானத எடுத்து எடுத்து படிப்பான். எனக்கு இங்க அந்த புத்தக அலமாரி இருக்கும்போது எனக்கு கூட அவனே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டான். வெளிநாட்டுக்கு போயிட்டு, "அம்மா நான் உங்களுக்கு மாசம் மாசம் புத்தகம் அனுப்புறேன். நீங்க அந்த புத்தக அலமாரியில அடுக்கி வைங்கன்னு" சொன்னான். ஆனா அவன் போனவன் திருப்பி வரவே இல்ல என்னை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டு போறாங்க. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு, அந்த ஊர்ல வெள்ளம் வந்துடுச்சு. எல்லாரும் வந்து ஓடுறாங்க. தண்ணிலாம் வீட்டுக்குள்ள வருது. அவங்க மட்டும் அந்த பாட்டி மட்டும் புத்தக அலமாரியில இருக்கிற புத்தகத்தெல்லாம் எடுத்து பாதுகாத்துட்டு, அலமாரிய பிடிச்சுட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் கூப்பிடுறாங்க. "இல்ல நீங்க போங்க. என் உயிரெல்லாம் போனாலும் நான் வந்து வரமாட்டேன். நான் உயிரே போனாலும் இந்த புத்தக அலமாரிய நான் பாதுகாப்பேன். என் பையனோட ஞாபகமா இது வச்சிருக்கனால" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அந்த பாட்டி இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் அந்த பையன் வரான். வந்து அவங்க அம்மாவோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு, அவன் யோசிச்சு பார்க்கணும். நம்ம அம்மா வந்து நம்மளுக்காக இவ்வளோ
தூரம் காப்பாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, அந்த மொத்த புத்தக அலமாரியில இருக்கிற எல்லா புக்கையும் எடுத்து, அந்த புத்தக அலமாரியும் எடுத்து, அவன் சம்பாரிச்ச பணத்துலலாம் ஒரு லைப்ரரி கட்டி, அதுல வந்து அந்த புத்தக அலமாரிய முதல்ல உள்ள நுழைஞ்சோனே இருக்கிற மாரி அழகா செட் பண்ணி வைக்கிறான். அந்த புத்தகங்களெல்லாம் படிச்சு தான் அந்த ஊர்ல அது ஒரு கிராமம். அந்த ஊர்ல எல்லாரும் டீச்சர், டாக்டர், இன்ஜினியர்ன்னு எல்லாமாவே ஆகுறாங்க. அது அப்ப உடனே அந்த பாட்டிக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த மாரி அந்த பையனுமே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவங்க அம்மாவே உங்களுக்கு அந்த பையனுக்கும் கூட இருக்கிற மாரி இருந்துச்சு. அந்த பாட்டிக்கும் வந்து அந்த பையனும் கூட இருந்த மாரி இருந்துச்சு. அதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா புத்தக அலமாரில ஒரு நன்மைகள் இதெல்லாம் பார்த்தோம். இதுனா இவ்ளோ எமோஷனலா இருக்கு. புத்தக அலமாரி எப்படி பையனாவாம், இல்ல புத்தக அலமாரி எப்படி ஒரு அம்மாவா இருப்பாங்க அப்படின்னு. அதான் இந்த கதையில இருந்து தெரிஞ்சுச்சு. எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷனலி கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். இப்ப நம்ம இன்னைக்கு பேசினது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரீகேப்ல சொல்றேன். இன்னைக்கு நம்ம புத்தக அலமாரியோட வரலாறு, அதுக்கப்புறம் எங்கெங்கலாம் நூலகங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் நம்ம புத்தக அலமாரி எப்படி வச்சுக்கணும்னு 4 விதி பார்த்தோம். தூய்மை, ஒழுங்கு, பன்முகத்தன்மை, உயிர்ப்பு இந்த மாரி 4 விதி பார்த்தோம். அப்புறம் 2 கதை பார்த்திருக்கோம். அப்புறம் ஒரு புத்தகமும் ஒரு புதிய பயணம்னு சொல்லிட்டு நம்ம வித்தியாசமான புத்தகங்கள் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கதைகள் நம்ம கற்பனை வளர்க்கிறதுக்கு, வரலாறு வந்து நம்ம அனுபவம் கத்துக்கிறதுக்கு, அறிவியல் ஏன்னு கேட்க வைக்கிறதுக்கு, தத்துவம் நான் யார் அப்படின்னு கேட்கிறதுக்கு, அப்புறம் நான் உங்களுக்கு புத்தகம்லாம் காமிச்சேன். அதே மாரி திருவள்ளுவர் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்னு சொல்லியிருக்காரு. ஔவையார் ஆலம் பலம் அற்புதம் போல் நூலறிவும் இன்பம் தரும் அப்படி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த மாரி புத்தகத்தோட அ அருமைய புரிஞ்சு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மள பாதுகாப்பா வச்சிருக்கிறது புத்தக அலமாரி தான். அந்த புத்தக அலமாரிய பத்தி இன்னைக்கு பேசினதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். சிந் வளர்க சிந்தனை, வாசிப்போம், வளர்வோம். நன்றி. சூப்பர், சூப்பர். எக்ஸலன்ட் செக்ஷன் குடுத்துருக்கீங்க. என்ன காயத்ரி, ஃபவுண்டர் உங்கள இன்ட்ரோ பண்ணி, இன்னைக்கு எல்லா பேரும் வந்திருக்காங்க. மாமா ஃபர்ஸ்ட்டே விஷ் குடுத்துட்டாரு. வீரா மாமா. அடுத்து முதல்ல கைய தூக்கி நான் சொல்லுவேன்ப்பா காயத்ரிக்குன்னு சொல்லி ஜெகநாதன் சார் வந்திருக்காங்க. சார் ப்ளீஸ் சார். அனைவருக்கும் நன்றி. காலை வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மட்ட ஒரு விஷயம் இருக்கு. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படின்ற மாதிரி இருக்கிற குட்டிகள் நிறைய இருக்காங்க. சிங்கம் சேவிதியா மேடம் குட்டிகள், உங்களோட குட்டிகள் உங்களை மாதிரியே அப்படியே உங்களை மாதிரி இருக்காங்கம்மா. ரொம்ப சிறப்பா பேசுறாங்க. பேச்சும் அதே மாதிரி இருக்கு. உண்மையிலே நல்ல, அதாவது ஒரு அழகா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. புத்தகங்கள்லாம் என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது, 4 இது சொன்னாங்க. ஹிஸ்டரி, சயின்ஸு, வரலாறு, அறிவியல், அப்புறம் கணிதம், அப்புறம் தத்துவம், அதெல்லாம் எதுக்காகன்றத சொன்னாங்க. 2 கதைகளை சொல்லி அந்த பாட்டி கதை சொன்னதுதான் ரொம்பவும் அருமையா இருந்தது. புத்தக அலமாரின்றத வந்து அவங்க அழகா புரிஞ்சிருக்கிறது நல்லாவே தெரியாது. புத்தகங்களோட மதிப்பை அவங்க ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. வாழ்க வளமுடன். அவங்க சிறப்பா இருக்கணும். அவங்க 12வது படிக்கும் பொழுது சிறந்த மதிப்பெண்கள் எடுத்து நல்ல இடங்களுக்கு போக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா வீரா மாமா வர்றாரு. வாங்க மாமா. அம்முக்குட்டிமா, ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வேற எதையுமே சொல்ல போறதில்ல. இறைவா நன்றி, இறைவா நன்றி, இறைவா நன்றி. அதுக்கு மேல ஒண்ணும் சொல்றதுக்கு எனக்கு தெரியல. வாழிய நீடு, வாழிய நீடு, வாழிய நீடு. ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னா, எல்லா பொருளுக்கும் இந்த கான்செப்ட எங்க வேணாலும் நம்ம சொல்லலாம். எல்லா பொருளும் நாள ஆக 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 எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும், வைரமே எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய மதிப்பு குறையும். ஆனா புத்தகத்தினுடைய மதிப்பு மட்டும்தான் நாள ஆக ஆக கூடுங்கிறது. இட் இஸ் அ பிக் தியரி. இட் இஸ் அ பிக் கான்செப்ட். எவர் எண்டிங் கான்செப்ட். இத வந்து எந்த காலத்துல இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த கான்செப்ட சொல்லலாம். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இறை அருளால வாழிய நீடு. அது ஒண்ணுதான் சொல்றேன். மாமாங்கிற முறையில இறை அருளால வாழிய நீடு. நன்றி மாமா. அடுத்ததா நாகவள்ளி நவநீதன் கிருஷ்ணன். வாங்கம்மா. நற்புலரி. தேங்க்யூ மேம். நற்புலரி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
நித்யா மேம் உண்மையிலே சொல்லணும்னா எக்ஸலண்ட். இந்த மாதிரி ஒரு பொண்ணை ட்ரெயின் அதாவது உங்களை விட மிஞ்சிட்டான்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க பேசுனதை விட நீங்க ஆன் த ஸ்பாட் அடிச்சீங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் எக்ஸலண்டா பண்ணா. செம்மையா இருந்தது. எதை விடுறது எதை கேட்க அவ்வளோ அருமை. நான் முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எப்படிதான் பாப்பா பேசுறா அப்படின்னு பாப்போன்னு. ரொம்ப அருமையா இருந்ததுடா. நான் கூட நினைச்சேன் நேத்து விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் நேத்து அவ்ளோ அழகா நேத்து பார்த்தேன். நேத்து நல்லா செஞ்சுட்டு இருந்த அந்த இதெல்லாம் பார்த்தேன். இந்த ஹார்ட் எல்லாம் அந்த லங்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தில்ல அதான் பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப அருமையா பண்ணுனேன். அப்படி ட்ரைனிங் அதே மாதிரி இது லைப்ரரிய பத்தி பண்ற மாதிரி புத்தக அலமாரிக்கு அவ்வளவு உயிரோட்டம் கொடுத்துருக்க. ரொம்ப நல்லா இருந்தது. அருமை, அருமை, அருமை. நீ நீடூடி வாழணும். நிறைய உன்னால பேரும் புகழும் அம்மாவை விட நீ டபுள் மடங்கு வாங்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அம்மா கொஞ்சமா தான் வாங்குவாங்க. இனிமே நீ நிறைய வாங்குவ. அந்த அளவுக்கு நீ டெய்லி இந்த மாசம் மாசம் வந்து எங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும். இனிமே வர்றவங்க என்ன பேசணும்னு தடுமாறணும். அந்த அளவுக்கு நீ பேசியிருக்கடா. உண்மையிலே சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் திரிபுர சுந்தரி மேம், ப்ளீஸ் மேம். நற்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதம். மகளும் தாயும், அதாவது சொல்லுவாங்க புலிக்கு பிறந்தது பூனையாகுமா. ரொம்ப அற்புதம். அருமையான பேச்சு. புத்தக அலமாரிக்கு உயிரோட்டம் கொடுத்தது ரொம்ப அருமை. சாகா வரம் பெற்ற புத்தக அலமாரி. நீடூழி வாழ்க. அருமையான பேச்சுமா. ரொம்ப அற்புதமா இருந்தது. கொஞ்சம் கூட தங்குதடை இல்லாம ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. இந்த வயசுல இதெல்லாம் அறிஞ்சு செய்யறதுங்கிறது ரொம்ப அருமை. இது மேலும் மேலும் உங்கள் புகழ் வாழட்டும். வாழ்வாங்கு வாழ்க. ரொம்ப அருமையாக இருந்தது. என்ன சொல்வதென்றே தெரியலன்னு சார் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. புத்தகத்துக்கு ரொம்ப மதிப்பீடு கொடுத்தாதான் நம்ம பின்னாடி அதை படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு அது எவ்வளவு நம்ம பின்னாடி படிச்சிருக்கிறத வந்து முன்னாடியே காமிக்கணுங்கிறது ஒரு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு புக்கு. ரொம்ப அற்புதம். ஒழுங்கினம். புக்கை ஒழுங்கா அதை அடுக்கி வைக்கும்போது நம்ம படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் நம்மளை தூண்டுது. அதை தொட்டு பார்க்கணுங்கிற உணர்வு தோண்டுது. ரொம்ப ரொம்ப உணர்ந்து செஞ்சிருக்கமா. அருமை அருமை. ரொம்ப அற்புதமா இருந்தது. அனைவருக்கும் நன்றிகள். அனைவரும் வாழ்வாங்கு வாழ்க. நன்றிம்மா, நன்றி. அடுத்ததா முத்துலட்சுமி மேம், ப்ளீஸ் மேம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். காயத்ரி அருமையா கலக்கிட்டீங்கம்மா. சூப்பரா இருக்குது. உங்க 2 பேரையும் ஒரே ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அப்படியே இந்த ஜெராக்ஸ் காப்பி நல்லா தெரியுது. கண்ணாடி மட்டும் தான் டிஃபரன்ஸ். அதே ஸ்மைல், அதே கண்ணு, அதே இது அப்படியே கலக்குறீங்க. பேச்சுலயும் அப்படியே அம்மாவை மிஞ்சிட்டீங்கன்னு தான் சொல்லணும். நித்யா மேம் நேத்திக்கு வந்து ஆன் த ஸ்பாட்ல கலக்குனாங்க. இன்னைக்கு நீங்க நல்லா அழகா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. நீங்க சொன்னதுல மெயினா என்னன்னா, நீங்க யூசுவலாவே வந்து நீங்க ரொம்ப கிளீனா வச்சுப்பீங்க எல்லாத்தையும். அதுலயும் புத்தக அலமாரியை கிளீன் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. இப்பதான் இந்த மாசத்துலயே 2 டேஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு வாட்டி வேற பண்ணுவேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு அழகான முத்தான குழந்தைங்கள நித்யா மேம்க்கு கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம். இதான் ரியல் கிஃப்ட் மேம்க்கு. அப்படிதான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு சொன்னீங்க, அந்த புத்தக கண்காட்சியில போய் நீங்க புக் வாங்குறச்ச வந்து நிறைய இருக்கும். ஆனா நம்ம எதை படிக்கிறோமோ, நம்மளால எதை படிக்க முடியுமோ அதை மட்டும் தான் நான் வாங்குவேன். அதை நான் நல்லா ஃபீல் பண்ணி தொட்டு பார்த்து வாங்குவேன். ஏன்னா அப்பதான் வந்து படிக்கும்போது நம்ம தானே இதை செலக்ட் பண்ணோம், நம்ம தானே இதை வாங்கணும், நம்ம தானே இதை பிடிச்சு இது பண்ணோம் அப்படிங்கிற அந்த இது எண்ணம் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீலிங்ஸோட ஒரு ப்ராக்டிக்கல் டிப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே செஞ்சா மட்டும் தான் சொல்ல முடியும், சும்மா சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அழகா சொன்னீங்கம்மா. வெரி நைஸ். சூப்பர். நீங்க இதை வந்து நல்லா கண்டினியூ பண்ணி நீங்களும் அம்மா மாதிரி புக் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்க. அந்த ஆசையை சீக்கிரமா நிறைவேறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்ததா திரு சிவகுமாரன் ஐயா வாங்க. சிவகுமாரன் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். காயத்ரி பேசுனாங்க. அவங்க ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு மாதிரி இல்லை. பேசின கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப மெச்சூரிட்டியா ஒரு 50, 60 வயதான ஒரு பெண்மணி பேசினா எப்படி இருக்குமோ அந்த அளவு கருத்துகள் ரொம்ப ஆழமா இருந்தது. இந்த காலத்துல இளைஞர்களுக்கு படிப்பு என்னெல்லாம் செய்யும்,
எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு இந்த ஒரு 1/2 மணி நேர வீடியோ பார்த்தா போதும். இந்த காலத்து இளைஞர்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பா இருந்தது. மேலும் மேலும் வளர்ந்து பெரிய வெற்றிகள் அடையணும்னு வாழ்த்தி சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க் யூ சார். அடுத்ததா டாக்டர் அஞ்சலா மேம் ப்ளீஸ். Yes, good morning to all. Happy morning. And the Papa Gayatri Papa. Very good morning, special good morning. I love you so much. இந்த வயசில் எல்லாரும் ரெஃபர் பண்ணுறாங்க பாரு, அது மாதிரி தான் எல்லாரும் உங்களை எப்படி கிரீட்டிங்ஸ் பண்ணுறதை நான் பார்த்துட்ருக்கேன். ஐ கங்க்ராச்சுலேஷன் டு யூ. நீங்கள் நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் நோ வேர்டு. ஏன்னா உங்ககிட்டயே மிகப்பெரிய ரிசோர்ஸ் உங்கள் மம்மி. அவங்கள மீறி நீங்கள் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. பண்ண முடியாத பிள்ளைங்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி பேசி 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 நெஞ்சு வெளி வருது. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பக்காவான அம்மாவோட நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ரோல் மாடல் உங்களை மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுக்கான உதாரணம் தான் இன்றைக்கி நீங்கள் பேசின விதங்கள். உங்கள் வீட்டு அலமாரியை மட்டும் பேசாமல் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை புக் ஷெல்ஃபை பற்றியும் நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஏஜ்லேயே இவ்வளோ வைடர் திங்கிங் இருக்கும்போது உங்களெல்லாம் யார் அடிச்சுக்க முடியும் சொல்லுங்கள். ஸோ சச் ஏ கிரேட். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம செல்ஃபோனு கையில் வச்சுருக்கோம், புக்கை நம்ம வந்து மறந்துட்டோம். எல்லா குழந்தைங்களும் அதுதான் வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த சிலபஸை மட்டும்தான் ஸ்கூலு சொல்லி கொடுக்குது. அப்பார்ட் ஃப்ரம் அவங்க வந்து எல்லாமே செல்ஃபோனை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் புத்தகங்கிறது மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஜிப்பு வடிவில் வந்துடுச்சு. ஒரு ஜிப் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போனால் போதுங்கிற மாதிரி இப்போ டெக்னாலஜி இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னமும் வந்து ட்ரெடிஷ்னலாக புக்ஸு, செல்ஃபு, அதில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக்கு, இதெல்லாம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் ட்ரெடிஷ்னலாக மறக்கலை. நம்ம புக்கோட பிரிண்டட் காப்பியோட இன்னமும் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுக்கெலாம் உங்கள் ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய உதாரணம். எல்லாருக்கும் இது மாதிரி இருக்கணுன்றது இப்போதைக்கு ரொம்ப ரேர் பீப்புள் ஒன்லி இருக்கிறவங்க தான் இன்றைக்கி நம்ம வந்து போல்டாக பேச முடியுது. அதுவும் ஒரு விஷயம். ஸோ சச் ஏ கிரேட் எஃபோர்ட். அம்மா மாதிரி நீங்களும் வந்து ஒரு பெஸ்ட்டு இன்னைக்கு லேர்னராக இருக்கீங்க. ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க இன் ஃப்யூச்சரில். எனக்கு தெரியுது அந்த ஹோப் எப்படி இருக்குன்றது. எனக்கு விசிபிலிட்டியாக அது வந்து முன்னாடி நிற்கிது. ஸோ நீங்கள் நல்லா பண்ணுங்கள், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எதை ரீச் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ நெவர் ஃபெயில் ஃபார் தட். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். கங்க்ராச்சுலேஷன் டு யூ பாப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். நீங்க சொன்ன மாதிரி என்னோட போர்டு இல்லாம நான் பேப்பர்ல எழுதினேன்ல வெள்ளிக்கிழமை, அந்த கிளாஸை நேத்து பாப்பா போர்டு வச்சு ஒரு ஒரு இது வச்சு எனக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துச்சு. நேத்து செஷன் வந்து செம்ம லைவா கொண்டு போனதுக்கு காயத்ரி பாப்பாவோட எஃபர்ட் வந்து ஒரு 1 ஹவர் இருந்துச்சு. அது பண்ணிட்டு அது தொடர்ச்சியாவும் 1 ஹவர் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதோட இரவு உணவே சாப்பிட்டுச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த குழந்தைய பெத்தா ரொம்ப வரம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாப்பா எனக்கு கிடைச்சது வரம்னு சொல்லுவேன். இன்னொரு பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்கு, வந்து அடிச்சாலும் அடிக்கும். இப்ப அந்த பாப்பாவ பார்த்து ரமேஷ் சார் வர்றாங்க. அடுத்து வெங்கட்ராமன் சார் வர்றாங்க. நன்றி. மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளிருந்து சொல் அப்படின்னு ஒரு திருக்குறள் பார்த்துருக்கோம். ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன உதவி ஆட்டணும்னா, இந்த குழந்தைய பெறத்துக்கு என்ன இவங்க பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காங்க, என்ன பூஜை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறள். அந்த மாதிரி காயத்ரி பாப்பாவையும் அவங்க தங்கச்சி 2 பேரையுமே நான் நேராக பார்த்துருக்கேன். நாங்கள் நேராக பார்க்குற நேரம் நாங்க கார்ல டிராவல் பண்ணும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு செஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நித்யதேவ் மேடத்துக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவங்க செஷன்ல பேசுறத நேரா பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ ஒரு மெச்சூரிட்டியான ஒரு டாக். புத்தக அலமாரியில எத்தனை விஷயங்கள் உலகத்துலலாம் என்னென்ன இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு வர அளவுக்கு ஒரு புத்தக அலமாரி இருக்கிற மாதிரி இந்த தகவல்லாம் வந்து மிகப்பெரிய தகவல்லாம் திரட்டி அழகா சொல்லி, ஒரு புத்தகத்துக்கு உயிர் எப்ப கொடுப்போம் அப்படின்னா நம்ம தொடும்போது தான் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்லி மிக அருமை. இது காயத்ரி செஷன்லாம் நான் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கேன் நிறைய. நம்ம நட்புலர்லேயே பண்ணியிருக்கிறாங்க. மிக அருமை. நடுப்புற ஒரு பிரேக் எதுக்குன்னா 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிறதுக்காக ஒரு பிரேக்கு. அதை வாங்கிட்டாங்க. கண்டிப்பா இன்னுமே செஷன் நிறைய கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனுஷன் விடுவோமா? அப்புறம் +2ல ஃபர்ஸ்ட் மார்க் சொல்லுவோம். அப்புறம் காலேஜில் ஃபர்ஸ்ட் மார்க் சொல்லுவோம்.
அப்புறம் இதை கிராக் பண்ணணும், அதை கிராக் பண்ணணும். ஒரு எந்த கிராக் பண்ணாலும் நற்புலரியை கிராக் பண்ணாம உள்ள வந்து நிறைய உங்க செஷன் கொடுக்கணும் அப்படின்னு என்னோட ஆசீர்வாதத்தை தெரிவிச்சுக்கிறேன். திருப்பி பாப்பாவையும் எழுப்பி கூட்டுவாங்க. அடுத்த செஷன் 2 பேரும் சேர்ந்து கொடுங்க. 2 பேரும் சேர்ந்து அழகா ஒரு செஷன் கொடுத்தாங்க ஒரு தடவை. ஏதோ ஒரு இதுல பார்த்துருக்கேன் நானு. புத்தக எழுத்தாளர் அவங்க. அதையும் இந்த தளத்துல தெரிவிச்சுக்கிறேன். மிக அருமை. நல்லா பண்ணுங்கம்மா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா வெங்கட்ராமன் சார் ப்ளீஸ். வணக்கம் நற்புலரி. ரொம்ப காயத்ரியை பத்தி நான் என்ன சொல்றது அப்படின்னா, என்னோட மாணவி அப்படின்னு சொல்லலாம். எப்படி சார் இது ஆகும்னா, வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்லுவாங்க, யார் ராமானுஜரோட சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் விஷ்ணுவோட சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு. அந்த மாதிரி கேந்திரிய வித்யாலய படிக்கிற குழந்தைகள் எல்லாரையும் எப்படியாவது நம்ம தொடர்புல இருந்தாலே அவங்க எல்லாம் நம்மளோட மாணவி அப்படின்னாங்க. அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா, ஒரு ஆணியும் நானும் காரணம் அப்படின்மா. அந்த மாதிரி நானும் ஒரு காரணம்னு பேசிக்க வேண்டியதானே, அப்ப நம்மளும் பேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ ரமணா படத்துல ஒரு டயலாக் வரும். என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் இதுக்காக ஒரு குடும்பமே எழுதிச்சுன்னா அவர் ஒரு நல்ல தலைவன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாடே அழுதுச்சுன்னா அவர் ஒரு நல்ல நாட்டுக்கான தலைவர் அப்படின்னா. ஆனா இப்போ காயத்ரி வந்து ஸ்கூல் விட்டு போனதுக்கு அந்த ஸ்கூலே அழுகுது. அந்த ஸ்கூல் பிரின்சிபல் வந்து இல்ல, நான் பேசினேன், அவர் பேர் வந்து அப்துல் கலாம் சார் அப்படின்னு பேசி, அந்த பிரின்சிபல் இருக்கிறவரு ஒருத்தர் நான் டிசி கொடுக்க மாட்டேன் வாங்கிட்டு போயிட்டாங்க சார், ஏமாத்தி நான் இல்லாத நேரத்துல கொஞ்சம் அசந்த நேரத்துல வாங்கிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கிட்ட இப்ப ரீசெண்டா பேசும்போது இல்லையா, அந்த பொண்ணு என்ன மாதிரி ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா காயத்ரியை பத்தி ரொம்ப பெருமையா பேசலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதுல முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அப்கமிங் ஸ்கூல், இப்பதான் அந்த ஸ்கூல் வந்து 10ஆம் கிளாஸ்ல முதல்ல வருது, அதுல முத்திரை பதிக்கிற மாதிரி முதல் மாணவியா வந்திருக்காங்க அந்த ஸ்கூல்ல. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், அதுதான் நான் அங்க பார்த்தேன். ரொம்ப ரொம்ப இருக்கு. நான் இதே நற்புலரி தளத்துலதான் நம்ம காயத்ரியை முதலா பேசும்போது, நீங்க எங்க பாப்பா படிக்கிறீங்கன்னு, நாங்க கேவி இழுப்பங்குடியில படிக்கிறேன் அப்படின்னு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா அந்த ஸ்கூலுக்கு போய் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு. அதற்கான அந்த கேட்டுட்டோம்னா பிரபஞ்சம் நடத்தி தராமவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடத்திச்சு. இப்போ இவங்க ஸ்கூல் இவங்க வந்து வீட்டுல இருக்கிற புக்ஸ பத்தி தான் கேக்குறாங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவல், இல்ல சொல்ல மறந்த கதையா இருக்கலாம். ஸ்கூல்ல மேடம் என்ன புக்ஸ் வேணும் அப்படின்றத இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய புக்ஸ் வாங்கி அந்த புக்ஸ் அடுக்கி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும், சொல்ல மறந்துட்டாங்க. அடுக்கி வச்சிருக்காங்க. அத இந்த அவங்க லைப்ரரியனா என்னன்றது தெரியல. அவங்கள்ட்ட நான் ஹிந்தியில பேசக்கூடிய ஒரு இது வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா நான் அவங்க ஸ்கூலுக்கு நான் வந்து இவங்க வரப்போறாங்க, இந்த பாப்பா அந்த ஸ்கூல்ல தான் படிக்குது, ஒரு திறமையான இவங்களா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்டர்வியூ பண்ண போகும்போது இந்த லைப்ரரியில தான் உட்காந்து சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருந்தாங்க. அது உள்ள போய் பார்க்கும்போது அவ்வளவு நீட்டா இருந்துச்சு. அப்ப கேட்டு இதெல்லாம் எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்ன பதிலு, குச் பச்சோனே மதத் கியா அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த குச் பச்சோ கौन कौन அப்படின்னு கேட்டேன். அகர் மேம் நாம் போலே தோ आपको समझ में नहीं आएगा அப்படின்னாங்க. பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, கோய் பாத் நஹி பதாயியே அப்படின்னு சொன்னப்போ அதுல யோசிக்காம சொன்ன முதல் 2 பேரு அப்படின்னு கண்டிப்பா இந்த 2 பசங்களோட பேரை சொன்னாங்க. அதே மாதிரி அப்துல் கலாம் சார்ட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, எங்க ஸ்கூல் வளர்ந்துருச்சு, இப்போ இங்க இருந்து இடையப்பட்டிக்கு போயிட்டாங்க சார், நான் எப்படி சார் இது பண்ண முடியும், எனக்கு இவங்க அம்மா மேல ரொம்ப கோவம் சார், நானும் இவங்க அப்பாட்ட எடுத்து எடுத்து சொல்றேன், கொஞ்சம் கூட அவர் வந்து இல்ல கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன்னு சொல்றாரு, ஆனா எந்த விதமான ரியாக்ஷனுமே காட்டல சார் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் அங்க இருக்கிற ஆச்சரியமான விஷயம். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னக்கூடிய ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஆன்சர் சொன்னேன், சார் இங்க முத்திரை பதிச்சுட்டாங்க, உங்க ஸ்கூல் நல்ல பேர் எடுத்துருச்சு, இப்ப இடையப்பட்டி ஸ்கூலுக்கு ஒரு பேர் வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அங்க போறாங்க சார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க, அது வாங்கி கொடுத்த பள்ளிக்கூடத்துக்கும் பெருமை சேர்க்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், நீங்க தான் இது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. சார் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, காயத்ரி கிட்ட இருந்தும் அவங்க தங்கச்சி கிட்ட இருந்தும் அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் சார் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரு, இப்படி எல்லாம் பேசாதீங்க சார், நல்லா இல்ல சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க திருப்பி அவருடைய கணக்கு 11th டீச்சருக்கு நாங்க இன்டர்வியூக்காக பேனல்ல இருந்தேன். அப்ப எடுக்க போயிருந்தப்போ நான் அவர்கிட்ட 10வது எடுத்தவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சமான ஒரு 10ஆம் கிளாஸ்ல படிச்ச ஒரு மாணவர் யாரு அப்படின்னு, மாணவர்னு சொல்ல முடியாது சார், ஐ கேன் டெல் இட்ஸ் அ கேர்ள் அப்படின்னாரு. சொன்ன பேரு நம்ம இன்னைக்கு இன்றைய நாயகி அவங்கதான், அவங்க பேரு தான் சொன்னாங்க. சோ அவங்க அப்புறம் இன்னொரு 2 3 பேர் சொன்னாரு, நீங்க ஞாபகத்துல இல்ல. அப்ப இவங்களை சொல்லும் போது நாங்க வந்து இல்ல இந்த இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க இன்டர்வியூ வந்தவங்க இன்டர்வியூ கேள்வி கேட்கல, இவங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப கூட இருந்தவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சார் சார் பஸ் பஸ் ஹோகியா
அப்படி இல்லைன்னா இன்டர்வியூக்குறீங்க அப்படின்னாங்க. போதும் நீங்க உங்களுடைய தனிப்பட்ட பேச்ச வச்சுக்காதீங்க. இங்க பேசுவோம்னு. அந்த மாதிரி அவங்க அங்க நெறைய முத்திரை பதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இங்க நான் சொல்ல வேண்டிய தருணம். அதுக்காக தான் நான் இங்க பேசணும்னு ஆசைப்பட்டேன். வாழ்த்துக்கள். இன்னும் நெறைய சாதிக்க பிறந்திருக்காங்க. ஈன்ற பொழுதுள் பெரிதோக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய். மகன் அப்படின்னு சொல்றது இங்க காமன் நவுன் தான். அந்த காலத்துல இந்த காலத்துலன்னு கிடையாது. எப்படி ஆக்டர், ஆக்ட்ரஸ் எல்லாம் மாறி ஆக்டர்ன்னு மாறிடுச்சோ, சேர்மன் எப்படி சேர்பர்சனா மாறிச்சோ, அதே மாதிரி இவங்களும் இவங்களுக்காகவே திருவள்ளுவர் எழுதி வச்சதுதான் அதுதான் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இருங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட் தானே, செகண்ட் பார்ட் நாளைக்கு வருது. இன்னும் பாருங்க எவ்வளவு எழுதியிருக்காங்கன்றது நாளைக்கு தெரியும். இவங்க எழுதின புக்ஸ் அவங்க லைப்ரரியில, ஸ்கூல் லைப்ரரியிலும் இருக்கு அப்படிங்கறத நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாழ்த்துக்கள். அதுக்காக தான் நன்றின்னு சொல்றாங்க. அப்பா புள்ளைக்கு செய்யறது நன்றி, புள்ள அப்பாவுக்கு செய்யறது உதவி அப்படின்னு வள்ளுவர் சொல்றதா ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு. அருமையான இது. ஏன்னா நம்மளுடைய எல்லோருடைய அன்பும் நம்ம இன்னைக்கு இந்த பாப்பாவுக்கு கொடுக்க போறது வேற ஒரு பைசா கிடையாது. ஒரு பைசா கிடையாது. அன்பு, அன்பு தான். அது கோடான கோடி அன்பு, வாழ்த்து. இது 2 தான் நம்ம சொல்றோம். ரொம்ப நன்றி, நன்றி. மீண்டும் எடுத்துக்கொண்டேன். நன்றி. வீரா சார், நீங்க அன்ப பைசாவா கொடுத்தாலும் நாங்க வாங்கிப்போம். வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். நீங்க அனுப்பி விடுங்க. நாங்க அதையும் வாங்கிக்கிறோம். அதுவும் அன்புதான் சார். தேங்க்யூ. இது பெரிய பாட்டி சொல்லி தட்டாதேங்கிற மாதிரி தாத்தா சொல்லியும் தட்டக்கூடாதுன்னு நான் பாத்துக்குவோம் ஐயா. சூப்பர், சூப்பர். நன்றி 2 பேருக்கும். தன்மானம் ஐயா வாங்க. அதை தொடர்ந்து சிவசங்கரி மேம். நட்புணர்வில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கத்தை கூறி மகிழ்கிறேன். உண்மையிலேயே சாலமன் பாப்பா சொல்ற மாதிரி அங்க போய் சங்கவின்னு சொல்லுவாங்க. 2 பேரையும் பார்க்கும் பொழுது அந்த அழகு அப்படிதான் சொல்ல முடியும். உண்மையிலேயே இந்த வயதுல ஒரு அலமாரியை பற்றியும், அதாவது புத்தக அலமாரியை பற்றியும், அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற அந்த ஒரு அலமாரியிலிருந்து மாறி இன்றைக்கு அவருடைய வீட்டில் உள்ள அலமாரியை பாருங்க. அதுவும் மும்மொழி கொள்கை போல தனித்தனியா இது ஹிந்தி, இது ஆங்கிலம், இது தமிழ் அப்படி சொல்லிட்டு நம்முடைய தாய் தமிழை முதல்ல அலமாரில வச்சிருக்காங்க. ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கின்றது. கவிதைகளை தனித்தனியாகவும் ஒன்றையும் தனித்தனியா வச்சிருக்காங்க. இதோட ரொம்ப சொன்னது எல்லாருமே வாழ்க்கை என்றது வருமானத்தான் வாழ்க்கை, வருமானம்தான் பயணம். வாழ்க்கை என்பது வரவுகளை நோக்கி தான் போகும் பொழுது இல்ல உங்களுடைய உறவுகளையும் வரவுகளையும் உருவாக்குவது புத்தகம்தான் என்பதை கோடிட்டு இந்த அருமையாக 2வது தினமாக அது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. இந்த அலமாரில 2வது தினமாக சிறப்பா பேசுனீங்க. உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய அறிவு பெட்டகம், அறிவு களஞ்சியம், அறிவின் ஆலயம், அறிவின் ஊற்று, அறிவின் அந்த அப்படின்னு சொன்னோம்னா புத்தகம் தான். இன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புத்தகம் இல்லாத வீடும் அல்ல, வீடும் இல்லாத மாதிரி இருக்கணும். புத்தகம் இல்லாத கல்லூரி, பள்ளிகள் இல்லாத போல இருக்க வேண்டும். எந்த ஒரு சந்தேகமா இருக்கட்டும், எந்த ஒரு சிந்தனையா இருக்கட்டும், எதை பத்தி ஆய்வு எல்லாத்திற்குமே ஒரு தலையாய ஒரு முக்கியமாக மூலமாக இருப்பது புத்தகம்தான். மனிதனுடைய புறநோக்குகள் நம்முடைய எத்தனையோ பார்வைகளை கண்களை பார்த்தாலும் நம்முடைய அகநோக்கு, அதாவது அகநோக்கை பார்க்கக்கூடியது, அகநோக்கி அருவாட்சி தரத்தை உருவாக்கக்கூடியது புத்தகம் என்பதை நீங்க அருமையாக சொன்னீங்க. உண்மையிலேயே மாறி அளவாய் பொழிவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அலமாரியில புத்தகம் எப்பொழுதும் பொலிவாய் 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 வளர்வதற்கு புத்தகம் தான் என்பதற்கு சொன்ன பல கதைகளையும் தரவுகளையும் சொல்லி சிறப்பா பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி பாப்பா. மென்மேலும் வளர வேண்டும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் சொல்லி வாழ்க வளமுடன் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததா சிவசங்கரி மேம், ப்ளீஸ் மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காயத்ரி சூப்பரா பேசினேன். காயத்ரி கூட 2 நாள் நான் டிராவல் பண்ணேன். ரொம்ப அருமையான பொண்ணு. சூப்பரா 2 பேருமே கலக்கினாங்க. ஜாலியா என்னோட வைபுக்கு மேட்ச் ஆனாங்க. சூப்பர் காயத்ரி. என்ன இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்துட்டேன். எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ண? அந்த மேம் சொன்ன மாதிரி இனி வரவங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படிங்கிறதா சந்தேகம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அழகா கொடுத்தீங்க. புத்தக அலமாரி பத்தி இவ்வளோலாம் பேசலாமா அப்படின்னு
எங்களை எல்லாம் வியக்க வச்சுட்ட. சூப்பர், சூப்பர். அருமையா இருந்துச்சு உன்னோட செஷன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற. சூப்பரா பேசின. மாதம் மாதமும் நீ அம்மாக்கு செஷனுக்கு டேட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. நீ ஒரு செஷன் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல எங்களுக்கு ஒரு வைபை கிரியேட் பண்ணணும். சூப்பரா பேசின. உன்னோட புத்தகம் செல்ஃப் பாக்குறப்ப நம்மளும் கொஞ்சம் நிறைய புக்ஸ் வாங்கி வீட்டுல வச்சுட்டு இருந்திருக்கலாமோ, காயத்ரி வரப்போ ஒரு புக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்துச்சு. சரி, இனிமேல் கொஞ்சம் நிறைய புக்ஸ் கலெக்ஷன் வாங்கி வச்சுட்டு புத்தகத்து மேல ஆர்வம் இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு புத்தகத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டி வச்சு உன்னோட அலமாரியை பார்க்கும்போது சூப்பர், சூப்பர். வாழ்க வளமுடன். மாதம் மாதம் வந்து ஒரு தலைப்புல ஸ்பீச் கொடுத்துடணும். ஆன்ட்டியோட ஸ்மால் ரெக்வெஸ்ட். கங்க்ராட்ஸ் காயத்ரி. தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நீங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும் போதே பாப்பா கேட்டுச்சு. இந்த இடத்துல அங்க புக்ஸோ இல்ல நமக்கு என்ன யூஸ் ஆயிருக்கும். ஆனா நீங்க கிஃப்டா வந்து அந்த ஸ்கெட்சு இது எல்லாமே டென்ஷன்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, ஸ்டேஷனரி எல்லாம் அதை வச்சுதான் இன்னைக்கு ப்ராஜெக்ட் செய்யறாங்க. அதை சொல்லி சொல்லி ஓயாம அதை பார்த்துட்டே பண்ணாங்க. காயத்ரியோட நான் கூட யார்கிட்டயும் மிங்கிள் ஆக மாட்டேன் மேக்சிமம். காயத்ரி வைப் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அது ஒரு சுட்டினா இது ஒரு நேர்த்தியான ஒரு பாப்பா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா லோகநாதன் மாமா வர்றாங்க. வாங்க மாமா. ஒரு நிமிஷம். காலையில எல்லாரும் காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. காலையிலேயே காயத்ரியே மந்திரம் நமக்கு சொல்லிட்டாங்க. காயத்ரி மந்திரம் அதுக்குதான் வச்சேன். காயத்ரி மந்திரம், வர்ஷினி எந்திரம், நான் தான் தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓயாம சொல்லிட்டு இருப்பேன். அங்க ஒரு இயந்திரம் செயல்பட்டுட்டு இருக்கு அதுக்கு தலைவர். அந்த மாதிரி ஓடும். நல்லா ஜாலியா இருக்கும். சில நேரம் வித்தியாசமான கலபரி நடக்கும். இந்த புத்தக தலைப்ப நீங்க கொடுத்துட்டீங்க. ஆனா உன்னை வந்து குடுக்கறதுக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா கன்சல்ட் பண்ணாதான் நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா எடுத்தோன்னு சும்மா செய்யறது கிடையாது தானே. புதுசா யாருமே வரலைன்னா டவக்குன்னு உள்ள ஓடுவீங்களேம்மா, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஏன்னா நம்ம குடுக்கறத ரொம்ப தெளிவா கொடுக்கணும். அத வந்து சரியான தகவலா. ஏன்னா 800 மீட்டரா 800 கிலோமீட்டரா கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. இங்க என்ன நடத்துறதுன்னே தெரியல. அத டேக்கிள் பண்றதுக்கே 1 கிலோமீட்டர் ஆயிடுச்சு நேரம். அவ்வளோ நேரம் இழுத்து சண்டை நடந்து முடிச்சுட்டே நாங்க அத கன்ஃபார்ம் பண்ணோம். எப்படியும் அருணகிரி சார் அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தருவாரு அப்படின்னு சொன்னா, சார் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நைஸ் செஷன் சொல்லிட்டு போயிட்டாரு. காயத்ரிக்கு அவருக்கு இன்னொரு வேலை. ஓகேவா? அவர் கண்டிப்பா உனக்கு போன்ல சொல்லுவாரு. அடுத்ததா வந்து யாருனாலும் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் செஷன் இருக்கு. அடுத்து சிவகனி மேம் வாங்க. அடுத்து லோகநாதன் சார் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். இன்றைய பொழிவாளர் காயத்ரி. காயத்ரி வந்து காயத்ரி மந்திரம் மட்டும் இல்லை. காயத்ரி வந்து அவங்க அம்மாவை விட பல மடங்கு நிறைய செயல்கள் செய்ய போகிறாங்க. அவங்க வந்து ஒழுக்கத்தை பற்றியும் புத்தக அலமாரி ஒழுக்கம், தூய்மை, பன்முகத்தன்மை, உயிர்ப்பு இதை பற்றி சொன்னாங்க. ஆனால் இவங்க அப்படி இருக்காங்க. தூய்மையாகவும் ஒழுக்கமாகவும் பன்முகத்தன்மையாகவும் உயிர்ப்போடு இருக்காங்க. நம்ம மனசில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம வார்த்தைகளில் வெளியே வரும். இவங்க வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரியல. சோஷியல் ஒர்க்கர். இவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து பெரிய ஒரு மக்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இப்பயே இருக்குது. ஜனங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம முதல்வர் நேற்று பேசினார். அவர் எப்படியோ தெரியாது. ஆனால் அந்த பேச்சு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. திருச்சியில் பேசுகிற பேச்சு ரொம்ப அழகாக இருந்தது. அது மாதிரி ஹீஸ் ஏ சோஷியல் ஒர்க்கர். நிறைய படிப்பாங்க, நிறைய டிகிரி வாங்குவாங்க, நிறைய புகழ் அடைவாங்க. ரொம்ப சந்தோஷம். இது அம்மா பொண்ணுன்னு தான் அம்மா சொல்கிறாங்க. இது அம்மா பொண்ணு தான் இருந்தாலும் இது அப்பா பொண்ணு தான். 1% அவங்க அப்பா மேலே ரொம்ப இது இருக்குது. அவங்க அப்பா வந்து ரொம்ப காமாக இருக்கார் பார்த்தா. ஆனால் அந்த குடும்பத்துக்காக மறைமுகமாக உழைக்கிற ஒரு இதுவாக இருக்கார். ரொம்ப அருமையான ஸ்பீச்சு. நிறைய பேசலாம். நம்ம வீரா சார் சொன்னபடி என்ன பேசுறதுன்னே புரியாது. 2 வார்த்தையோடு நிறுத்திக்கிட்டாரு. நான் வந்து தாத்தான்னு சொல்லல அவளுக்கு. நான் வந்து அவளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அன்னைக்கு பார்த்த அன்னைக்கே நாங்கள் 2 பேரும் நான் கடவுள்கிட்ட கேட்டு வந்திருக்கேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டை நான் அடைஞ்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதான் தாய் 8 அடிக்கு வந்தால் குட்டி 16 அடி தான் பாயுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காயத்ரி நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் நன்றி. அம்மாவுக்கும் நன்றி. அதுவும் சிவசங்கரி மேடம் வந்து இன்னைக்கு பேசினாங்க. உங்களெல்லாம் நினைச்சா அன்னைக்கு பொழுது அப்படியே ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேரில் பார்த்து பேசுனது ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி.
நானும் அதான்யா தாத்தா இல்ல மாமா மாமா மாமா. தாத்தாவே நான் தாத்தா கிடையாது மாமா. ஐயா அதனாலதான் நான் நான் மாமா கூட இல்லை, நான் ஃப்ரெண்டு. என்ன லோகநாதன் தான் கூப்பிடணும். என்னை வந்து தாத்தா அது இதெல்லாம் கூப்பிடு, லோகநாதன் அப்படின்னு மிஞ்சிட்டீங்க. கூப்பிடுங்க. என்ன எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. அன்பு 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 காயத்ரி ரொம்ப அப்ப அன்பான ஆள், நீங்க சொன்னாலும். சார் அப்ப லோகன்னு கூப்பிட சொல்லுங்க. லோகு ரொம்ப செல்லது லோகு. ஒரு ஜாகு இப்படியே நான் மகன் எங்க வீட்டுக்கார கூப்பிடுறேன். நீங்க லாகு, அவங்க ஜாகு, நான் மகு. காயத்ரிக்கு இவ்வளவு என்ன ஒரு வேணா பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் வயசான பாய் ஃப்ரெண்டா இருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன வந்து ஜக்குன்னு கூப்பிட சொல்லுங்க. அதான் நான் ஜக்கு, எங்குதான் நான் இது எங்குதான் மக்கு, இது லக்கு அப்படின்னு இது லக்கு. அதான் ரொம்ப பாய் நன்றி. ஃப்ரெண்டு பாவம் பாயில படுத்திருக்காரு, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அவரு. அதனால கை தூக்கலைன்னா கூப்பிடுவேன்னு கூப்பிட்டேன் ஃப்ரெண்டே. ஓகே. என் சிவகணி முகத்தை மேம், காமிக்கிறேன், எனக்கு சுமதி. என் முகத்தை காமிக்கின்றேன். காயத்ரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு பொட்டு தான் ஹைலைட். சூப்பரப்பா, தேங்க்யூ. சிவகணி மேம், அடுத்து சுமதி மேம். தேங்க்யூ. உங்க புத்தகமும் எங்க அலமாரியில இருக்கு. நம்ம பெருசா எழுதுவோம். அதனால பெருசா எழுதுனா இன்னும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லும். லோகநாதன் சார் ப்ளீஸ் மறுபடியும் கை தூக்கிட்டீங்க. அடுத்து சுமதி மேம். சரி, கைகளை இறக்கியாச்சு. அது சுமதி பழைய மேம். கை பழைய கை. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. சுமதி மேம் ப்ளீஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அனைவருக்கும் நற்பொழுது காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காயத்ரி மேடம்டைய செஷன் சூப்பராக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் என்னுடைய செஷன் முடிச்சுட்டு அப்பதான் பார்த்தேன் மேடம் போஸ்ட் போட்டிருந்தாங்க, நித்யா மேடம். என்னடா இது தலைப்பு மட்டும் புத்தகலை மாதிரி, ஆனா கீழே ஏன் வெயில் அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ வெயில் டாபிக்ல இவங்க பேசியிருக்குது எடுத்து இவங்க நமக்கு போட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல ஏதோ குளறுபடி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் போஸ்ட்ல. ஸோ அதை நோட் பண்ணிட்டு திருப்பி எனக்கு டவுட் வந்துட்டு எதுக்கு உள்ள போய் பார்ப்போம், காயத்ரி தான் செஷன் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். ஸோ அதுக்குள்ள முடிஞ்சிட்டு இருந்தது. இருந்தாலும் நீங்க நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவங்க ஃபீட்பேக்லாம் சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு இன்னும் எக்ஸ்ட்ராடினரி ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு. மேடம் எனக்கு அது எப்படி சிவகணி மேம் வந்து இது பண்ணியிருப்பாங்க, எனக்கு அமுச்சு விடுங்க, நான் பார்க்குறேன். சரிங்களா காயத்ரி? கண்டிப்பா உன்னுடைய வளர்ச்சி நான் சொல்லவே வேணாம். அம்மா கூட இருக்கிறாங்க, ஒரு தாயுடைய உணர்வு தான் உனக்கும் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். அவங்களையும் தாண்டி நீ வளரணும். இன்னும் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நீ பண்ணணும். உன்னால மாற்றங்கள், அதாவது நாட்டுல மாற்றங்கள் வரணும்னா பெண்களால் தான் நிறைய மாற்றங்கள் வரும். வீட்டுல மாற்றமும் பெண்களால் தான் வரும், நாட்டுல மாற்றமும் பெண்களால் தான் வரும். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம கண் முன்னாடியே நிக்குது. ஸோ அது மாதிரி நீ எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கை தரமும் அப்படிதான் மாறணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று நீடோடி வாழ வேண்டும். இன்னும் நிறைய பேருக்கு நல்ல நல்ல விஷயங்களை உங்ககிட்ட இருந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தை நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பா நீ பெரிய ஆளா வந்து ஜெயிக்கணும்டா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா உங்க செஷனை பார்த்துட்டு நான் தனியா ஃபீட்பேக் போட்டேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். அடுத்து லட்சுமி நாராயண் சார் ப்ளீஸ் சார். லட்சுமி நாராயண் சார் ப்ளீஸ் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அனைவரும்
8:16 என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி பல அடிகள் பாய்ந்து செல்லக்கூடிய ராக்கெட் வேகத்தில் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். துவக்கம் முதல் இறுதி வரை நடைமழை, அதாவது சரவெடி போல எங்கும் தங்கு தடையின்றி நிறுத்தாமல் தனது கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வந்தார். அப்போதே தெரிந்து விட்டது. சரி, இன்னும் மெருகேறி கொண்டே இருக்கிறது காயத்ரியுடைய பிரசன்டேஷன் என்பதனை புரிந்து கொண்டோம். புரிந்து கொண்டேன்னு சொல்ல வரல, புரிந்து கொண்டோம் தான் சொன்னேன். ஏன்னா எல்லாரும் அதே மனநிலையில தான் இருப்பாங்கன்றது தெரியாது. இன்னும் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய காத்திருக்கிறது. இப்போது 11ஆம் வகுப்புன்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க. இன்னும் நீங்கள் பல கட்டங்களை தாண்டும் போது இன்னும் மிக சிறப்பாக பட்டத்திட்டப்பட்ட உயரமாக இருப்பவர்கள். இப்பொழுதே ஜொலிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆக உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன், பாராட்டுகின்றேன். புத்தகம் படிப்பது என்பது நிறைய பேருக்கு இப்பொழுது ஆர்வமில்லாத விஷயமாக ஆகிவிட்டது. அனைவரும் ரீல்ஸ் மோகத்திலும் ஷார்ட்ஸ் மோகத்திலும் மூழ்கி கிடக்கிறார்கள், உங்கள் வயதை விட்ட பிள்ளைகள். அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் புத்தகத்தை இவ்வளவு தூரம் நீங்கள் வைத்து அதை கையில் எடுத்து அதை பிடித்து அதை படிப்பது ஒரு பெரிய பாக்கியம் என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையில் உங்கள் தங்கை அனைவருடைய அணுகுமுறை என்பது இன்றைய குழந்தைகளிலிருந்து நிச்சயம் வித்தியாசமானது, பாராட்டுக்குரியது. அதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு உங்கள் பார்க்கும்போது என்னுடைய சின்ன வயதில் நூலகத்தில் அடிக்கடி உலாவி கொண்டிருப்பதும் புத்தகங்களை எடுத்து படிப்பதும் வாசிப்பதும் நினைவுக்கு வருகிறது. இப்பொழுதெல்லாம் புத்தகங்கள் நிறைய இருக்கிறது, வாசிப்பதற்கு தான் நேரம் இல்லை. ஆனால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு வாசிக்க முடியுமோ இப்போதே வாசித்து விடுங்கள். பணி சூழலில் அது உங்களுக்கு எதிர்காலத்தில் எப்படி அமையும் என்று சொல்ல முடியாது. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாட புத்தகத்தை தவிர்த்து இதையும் வாசித்து மகிழுங்கள். நிறைய விஷயங்கள் இன்னும் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாராட்டுக்களுடன், வாழ்த்துக்களுடன். நீடூழி வாழ்க, வாழியவி. நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். காயத்ரியோட ஏற்புரைக்கு முன்னாடி எனக்கு கை தூக்குங்களா? அடுத்து ஒரு லட்சுமி நாராயண் சார். ப்ளீஸ் சார் வாங்க, பேசுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம் மேடம். மேடம் அருமை மேடம். காயத்ரியோட செஷன் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னைக்கு என்னோட தங்க பேரும் காயத்ரி தான். ஆக்சுவலாக அவங்க ஒரு டீச்சர், அவங்க நெய்வேலியில். அவ்வளோ நிறையா அந்த புஸ்தகத்தை பற்றி நிறையா சொல்லுவாள். என் ஒய்ஃப் எங்கள் வீட்டில் ஒரு 4 பீரோக்கு புக்கு வீட்டில் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு 3-4 வருஷம் திருச்சியை காலி பண்ணி பெங்களூர் போயிட்டு போது அந்த புத்தகத்தை எடுத்து பரவலில் போட்டு போயிட்டேன். ஆக்சுவலாக வீட்டை காலி பண்ணலை, அதனால் புக்கை அங்கேயே வச்சாச்சு, ஷிஃப்ட் பண்ணாமல் விட்டாச்சு. இப்போ ரெனோவேட் பண்ணி இன்னும் அந்த புக்கோ ஷெல்ஃபை பாக்ஸ் பிரிக்கலை இன்னும். இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனாக இருக்குது. அந்த புக் ஷெல்ஃபை இன்னும் நான் பிரிக்காமல் இருக்கேன்ன்றது சரியான எனக்கு அடிதான். நான் முதல்ல அதை இப்போ புக் அந்த இதெல்லாம் பாக்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணி அது ஒரு ஷெல்ஃப் மாதிரி பண்ணி நான் வீட்டிலே ஒரு லைப்ரரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அருமையாக இருந்தது. நெய்வேலிலாம் முதல்ல நாங்கள் இந்த ஒரு படிக்கும்போது லைப்ரரி இருக்கும், காமன் லைப்ரரி இருக்கும். அங்கே போய் தான் புக்ஸ்லாம் எடுத்து படிப்போம். இப்போ வீட்டில் ஏற்பட்ட புத்தகம் இருக்குது, ஆனால் படிக்கிறதுக்கு நமக்கு டைம் எல்லாம் சார் விஷ்ணுநாத் சொன்ன மாதிரி ரீல்ஸு அதெல்லாம் எல்லாம் நம்ம டைம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு, புக்கை படிக்க முடியல. கண்டிப்பாக அதை படிக்கணுன்ற ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் சீக்கிரமாக ஒரு லைப்ரரி வருவாங்க, அதை வச்சுருவாங்க. உங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்க. நீங்கள் கண்டிப்பாக அருமை. சூப்பர். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிஜமாவே நிறைய பேர் கிளீன் பண்ணவே மாட்றோம். அது என்னன்னு கூட பார்க்கவும் மாட்றான். இந்த புக்கை எழுதுறதுக்கு சார் வெங்கட்ராமன் சார், அப்புறம் விவேகானந்தன் சார், அப்புறம் ஷியாமலா மேம் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அது ஒரு உலக சாதனையா நிகழ்த்தினேன். 3 மொழியில லேப்டாப்ல வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமா இருந்தது. பாப்பா
ஏம்மா இதெல்லாம் என்னம்மா சாதாரண விஷயம். நீ வேற குழப்பாதம்மா. இந்த மாதிரிலாம் போட சொல்லு. இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லு. தமிழ்லயும் அதுவே அடிச்சுச்சு. அதுக்கப்புறம் ஹிந்தியில ஹிந்தியில இந்த மாரி பண்ணா சரியா வரும். ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எல்லாமே இருக்கு. நீங்க மட்டும் சொல்லுங்க. என்னன்னு பார்ப்போம். ஒரு புத்தகத்த 24 வருஷம் எழுதிட்டு, அந்த புத்தகத்த என்ன செய்யவே இல்ல. பப்ளிஷே பண்ணல. இந்த புத்தகத்த. முடிவுரை, முன்னுரை ஆகுமா? அதுல சார் விவேக் சார் ஃபோட்டோ போட்டிருப்பேன். எங்க சார் ஃபோட்டோ. இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த காயத்ரி வந்து நீங்க குடுங்க. என்னன்னு பண்ணுவோம். 4 நாள் 100 மணி நேரம். இன்னைக்கு 100 கான்செப்ட் 100 நாள் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணேன். பாப்பா 100 மணி நேரம் அப்படின்னு ஒரு சேலஞ்சு. என்ன செய்யலாம் வாங்க. நீங்க என்ன பண்ணணுன்றீங்க? எங்க போணும்? ஃபாண்ட் எங்க தட்டணும்? இதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசம். அப்ப வந்து பாப்பா வந்து 10த் தான் அதாவது 9த் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு புக்கு வந்து எழுதிட்டோம். அதெல்லாம் செஞ்சுடுறோம். எல்லாருமே எழுதியிருக்கோம். சுமதி மேம் எழுதியிருக்காங்க. நெறைய பேர் எழுதியிருக்காங்க இங்க. எழுதாதவங்க வந்து பாக்கி இல்ல. எல்லாருமே எழுதியிருக்கோம். பப்ளிஷ் பண்ணாதவங்க தான் கொஞ்சம் பாக்கி இருக்காங்க. சிவகன்னி மேம்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சொன்னேன். இவங்க நற்புலரியில இருக்கிறாங்கல்ல, அன்னைக்கு புக்கு வாங்கிட்டு வந்தோம்ல, அவங்க எல்லாரும் எழுதின புத்தகத்த வரிசையா அடுக்குனா எப்படி இருக்கும்? இது இது அவங்களோட கான்வர்சேஷன். அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பாப்பாவும், அந்த பாப்பாவும். "ஏய்! இந்த புக்குல எழுதியிருக்காங்கல்ல." அவங்கன்னு தான் சொல்லுவோம். கோவப்பட்டுறாதீங்க. அவுகல்லாம் சேர்ந்து வரிசையா ஒரு புக்கு போட்டா எப்படி இருக்கும்? அந்த புக் அப்படி. அந்த மாரி ஒரு பிக்சர் போடலாமா? எல்லாருக்கும் நன்றி சொல்லலாம். அப்புறமா நெறைய விஷயம். இந்த மாதிரி எடுத்துட்டு போயி கொண்டு வரலாமா? இந்த ஹிந்தி மரம். ஹிந்தி மரமா? என்ன தந்தி மரம் பார்த்துருக்கோம். ஹிந்தி மரம் பாருங்க. எல்லாமே நெறைய இந்த படம் இப்படி போடலாம். இப்படி போட்டா நல்லாருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கே! அப்படி எல்லாமே பாப்பா சொல்லுச்சு. அதனால தான் என்னோட புக்கு வெளியில வந்துச்சுன்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு. இப்ப புத்தக ரேக் தான் நெறைய பேசணும். அப்ப அது 75% இருக்கணும். 25% புக்கு பேசிக்கலாமா? எதுவுமே கேட்கல. 2 கதை சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கப்புறமா நீங்க வேணா அந்த படங்களெல்லாம் வேகமா போடுது. தூய்மை இதெல்லாம் வந்து ஸ்லைடெல்லாம் போட்டு கூட எடுத்துரும். அது ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. என்னம்மா அடுத்த நாளே அக்காவ இறக்குற? அந்த புள்ள. சரி இருக்கட்டும். அடுத்த நாள் என்னைய இறக்கு. அ நான் தான் அடுத்து வரணும்னு சொல்லிட்டு வந்துரு. எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. வராம இருந்துராம. வேலைப்பளு நேரத்துல அப்படின்னு சொல்லுச்சு. ஏன்னா அடுத்த நாள் பள்ளிக்கூடமா, இவங்கலாம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு எங்கிட்டு போயிராம. இது வேற அந்த பாப்பா வேற கவல. இதுக்கு இடையில அப்படியே ஓடுச்சு. எல்லாமே எழுத முடியலையேம்மா. அ எழுதி கொஞ்சம் டைப் பண்ணி, அதுல எழுதி எல்லாம் ஏன்னா இவங்க தமிழ் தெரியாதவங்கன்னா, தமிழ் வந்து எழுதி வாசிச்சு அப்படி படிக்காத குழந்தைங்க தான் கேவி ஸ்கூல் பிள்ளைங்க. காயத்ரி வந்து 2வது, 1வது படிக்கும்போதே வந்து செம்மையா படிக்கும். அந்த ஸ்கூல்ல இருக்கிற கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபலும், அங்க இருக்கிற எல்லாரும் டீச்சர்ஸ் முதற்கொண்டு அழுதுகிட்டே அனுப்புனாங்க. சரி, ஒரு நாத்த தூக்கி நாங்க வேற இடத்துல நட்டு வைக்கிறோம் அப்படின்னு மனசுல விடுறோம் அப்படின்னு சொன்னேன். இந்த நாத்தாங்கால் அப்படின்றது எங்கேயாவது போய் தான் ஆகும். நாத்தனார் வீட்டுக்கு நான் வரலையா? மாமனார், கொழுந்தனார்ன்னு எல்லா நாரையும் பார்த்து விளக்கலையா? அந்த மாதிரி தான். காயத்ரி அப்படின்னா அ போயிட்டு நாள் கேட்ட கேள்வி. காயத்ரி விளக்கு தெரியும் 1, 2, 3 ஒண்ணான்னு கேட்டுச்சு. ஷாக்கு. அடுத்த நாளு எக்ஸ்ன்ற, இன்ட்டுன்ற தப்புன்றாய்ங்க. என்ன பிரச்சனை? இந்த எக்ஸ்ன்னு இந்த 2 கிராஸுக்கு வித்தியாசம் சொல்லு அப்படின்னு. இந்த மாரி தினம் இவலாம் உங்க பிள்ளை பேசலன்னா தான் தவறு அப்படின்ற மாரி அவங்க சொன்னாங்க. "விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு வருமா?" அப்படின்னு. காயத்ரிக்கு வந்து எல்லாரும் பிளெஸ்ஸிங் குடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க் யூ சோ மச். இது தேங்க்யூவோட ஓன் எஃபெக்ட். நான் உள்ள குறுக்க புகுரவே இல்லப்பா. இதுல எனக்கு ஒரு சான்ஸ் கூட கிடையாது. திருப்பி வந்து கைகள உயர்த்திய எந்த லட்சுமி நாராயண் சார் அப்படின்னு தெரியல. ப்ளீஸ், ப்ளீஸ். வணக்கம் நித்யா. நான் தான் லட்சுமி நாராயணன் பேசுறேன். லட்சுமி நாராயணன் கே. இந்த தந்தி மரம்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து இப்ப இருக்கிற தலைமுறை நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா போன தலைமுறையிலேயே கொஞ்சம் நிறைய அது மறைய ஆரம்பிச்சிருச்சு. அது என்னான்ட்டா கரண்ட் போஸ்ட் இருக்கு இல்லையா? மின்சாரம் தாங்கி போற கம்பி மரங்கள் இருக்கும். அது ஒவ்வொரு இடத்துலயும் இடைவெளி விட்டு வச்சிருக்கிற மாரி, அதற்கு ஆப்போசிட் சைடுல சாலைகளின் எதிர்பாரத்துல ஒரு கம்பம் நட்டு
அந்த கம்பத்தில் வழியா தான் நிறைய ஒயர்கள் போயிட்டே இருக்கும். அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கேபிள் டிவி தான் அந்த ஒயர்கள் தான் போகுது. அப்பல்லாம் வந்து அதுதான் வந்து டெலிஃபோனுக்கான இணைப்பு அதுலருந்து தான் நமக்கு கிடைக்கும். சாலையின் அந்த பக்கம் இருப்பது மின்சார இணைப்புக்கான கம்பங்கள். சாலையின் இந்த புறம் இருப்பது டெலிஃபோன் இணைப்புக்கான கம்பங்கள். இப்பல்லாம் அதுக்கான தேவையே இல்லாத அளவுக்கு அனைத்தும் வந்து வயர்லெஸ்ஸா மாறி போயிடுச்சு. அதனால அந்த தந்தி கம்பம், தந்தி போஸ்ட் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க வாயில கேட்டதுனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. அதனால தான் திருப்பியும் அத பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். எங்க வீட்டுக்கெல்லாம் டெலிஃபோன் இணைப்பு குடுக்கும்போது அந்த போஸ்ட்ல தான் எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. கனெக்ட் பண்ணாங்க. அதை நினைவுபடுத்துறதுக்காகவும், உங்க பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அதான் நீங்களும் ஸ்லாகித்து பேசுனதுக்கு நன்றி. அடுத்து வந்து அந்த வார்த்தை உங்களுக்கு தொத்திக்கிச்சா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு அது லயித்து பேசுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த லயித்த தான் அந்த ஸ்லாகித்து அப்படின்றத நீங்க சொல்லும்போது எனக்கு அது அப்படியே கனெக்ட்டா அது இருக்கு. சிலாகித்து பேசுறதுன்றது என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர் சுஜாதா அடிக்கடி பயன்படுத்துவாரு. சூப்பர். ஓகேங்களா? பழம்பெரும் எழுத்தாளர் நெறைய பேர் பயன்படுத்துவாங்க. அதனால அந்த சிலாகித்து அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அதனால வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப ம உணர்ந்து, ஆழ்ந்து, ரொம்ப பிடித்து, ஒ அது எப்படி நீங்க சொன்ன மாரி எல்லாமே சேர்ந்த ஒரு இதா தான் சிலாகித்து. மிக்க நன்றி. கனவு. சூப்பரா இருக்கும். தேங்க்யூ சார். இதுவே நானு அந்த மரம் காமிக்கும்போது தந்தி மரம்னு சொல்ட்டோமே, தந்தி மரம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நானும் பயன்படுத்திய வார்த்தையேன்னு நான் நெனச்சு முடிப்பதற்குள்ள ஒரு ஹேண்ட் ரைஸு அத சர்ப்ரைஸா அத நீங்க சொன்னது, அத விளக்கம். நிஜமாவே அது ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்படியாக எங்களோட வாழ்க்கை பயணம் இப்படி போகுது. அ வர்ஷினி புக் எழுதியிருக்கா, நான் புக் எழுதியிருக்கேன். ஆனா, இது எல்லா புக்குக்கும் யார் தெரியுமா உயிர்ப்பு குடுத்தது? காயத்ரி தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். காயத்ரியோட இயற்புரையோட நம்ம இந்த நிகழ்ச்சிய முடிச்சுக்கலாம். எல்லாருமே வந்து கனிவான, அழகான வாழ்த்துதலும், அழகான கருத்துக்களும் ஏன்னா அவங்க அவங்க மட்டுமே 1 மேன் 1 பேட்ஸ்மேன் ஒரே ஒரு ஆள் விளையாண்டுருக்காங்க இந்த மேட்ச. நான் உள்ள வரவே இல்லப்பா. என்னன்னு கேட்டுக்கங்க. அந்த ஏற்புரைய தேங்க்யூங்க. தேங்க்யூ. அந்த தலைப்பு வந்து அம்மா நேத்து தான் சொன்னாங்க. நான் வந்து இன்னைக்கு பேசணும்னு. நான் நெனச்சேன் ஃபர்ஸ்ட்டு அம்மா, அடுத்து நானு, அதுக்கப்புறம் தங்கச்சி இந்த மாரி பேசணும்னு நெனச்சேன். திடீர்னு சொல்றாங்க, இல்ல நான் பேசி முடிச்சுட்டேன்னு சொல்றாங்க காலையில எந்திரிக்கும்போது. அச்சச்சோ! இப்ப நம்ம தான் வந்து அம்மா பேசினது கவனிக்கலையே, எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் தான் இருக்கு. எஸ்ஸே மாதிரி பண்ணிருவோமான்னு சொல்லிட்டு இந்த மாரி எடுத்தேன். அப்பதான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கெடைச்சுச்சு. நெறைய இன்ஃபர்மேஷன்லாம் கெடைச்சுச்சு. ஆனா அது நல்லா இருக்காது. ஏதாச்சும் ஸ்டோரி சொல்லுவோம்ன்னு தான் அடுத்த 2 ஸ்டோரி ஆட் பண்ணேன். எனக்கு நேத்து ரொம்ப ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 மாசம் லீவ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்பவே போர் அடிச்சுச்சு. ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் இடையில. 11த் ஸ்டாண்டர்ட் கூட இடையில உட்காந்து படிப்பேன். ஆனா திடீர்னு வந்து இப்படி ஒரு நாள் ஃபுல்லும் உட்காந்து ஒரு இதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்க ஃபீட்பேக்கு நன்றி தான் சொல்லணும். உங்க ஃபீட்பேக் மூலமா பாராட்டு மழை, வாழ்த்து மழை, அன்பு மழையில நான் ரொம்ப நனைஞ்சுட்டேன். சளிகளே பிடிக்காது. நான் பாத்துக்கிறேன். ஏன்னா, நான் இப்ப வந்து முள்ளு முருங்கை ரொட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பருத்தி பால் நாளைக்கு எப்படின்னு செய்யணும். ஏன்னா, அங்க ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருக்கு. இங்க எங்கள பாத்துட்டே இருக்காரு. இங்க இருக்கிற அலமாரிய ஃபுல்லா நான் தோண்டிக்கிட்டு இருக்கேன் சமையல் அறையில. நீங்க எல்லாரும் புத்தக அலமாரின்னுகிட்டு இருக்கீங்க. நான் இங்க அலமாரி போய்க்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அங்க ஒருத்தர் புலம்பிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. நம்ம போய் இட்லி ஊத்துவோம். இட்லியா கூட மாறலாம் அப்படின்ற வல்லியப்பன் ஐயா புத்தகம் கூட படிச்சது ஞாபகம் வருது. ரொம்ப சந்தோஷம். இங்க ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க லோகநாதன் சார். இங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சுமதி மேம்க்கு திருப்பி அனுப்பி விடுங்க. சிவகனி மேம் புக் எடுத்து திருப்பி படிங்க. வெங்கட்ராமன் சார், உங்க குருஜி வந்திருக்காரு. மேஜர் சார் வந்து கிளாப் செய்றாரு. இன்னும் அரட்டைப்பட்டியில என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். வாங்க அரட்டைப்பட்டிய வாசிக்க நம்ம இந்த நேரத்தை எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜென் சேகர் யாரு? மில்டன் ஐயா வந்து பேசுவாங்கல்ல. ஜெய்ப்பூர்ல இருக்காங்க. கொஞ்சம் பணி சூழல் அதனால வர முடியல. வந்துட்டு உனக்கு மெசேஜ் மட்டும் சொல்றாங்க. கிரேட் மெசேஜ் பை டியர் அக்கா டாட்டர் அப்படின்னு சொல்லி வாழ்க வளமுடன் பல்லாண்டு பல்லாண்டு வெல்கம் எவ்ரி மந்த் காயத்ரி அப்படின்னு எல்லாருடைய கருத்தும் அதுதான். காயத்ரி நீ வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்க. உனக்கு ஃப்ரிஸ்கிங் டைம் சொல்லணும் 10th ஸ்டாண்டர்டுக்காக. ஆனா நீ டெய்லி வரணும், மாசம் மாசம் வரணும் அப்படின்றத நானும் சொல்லிக்கிறேன். அடுத்து அக்கா மகளா கொக்கா கொக்கா நீ அக்கா அப்படின்னு வாழிய நீடுன்னு மாமா வீரா கொடுத்துருக்காங்க. அடுத்து மேஜர் நாராயண் சார், கிரேட் செஷன் பை காயத்ரி, யூனிக் தாட்ஸ் பிரசன்டட் சீம்லெஸ்லி. ஏன்னா சாரை பத்தி ரொம்ப அதிகமா சொல்லணும். ஏன்னா சின்னதா ஒரு வரி சொன்னாலும் அவர் வந்து நித்யா வந்து குதிக்கிற நித்யா, இது வந்து அமைதியா இருக்கிற நித்யா அப்படின்னு காயத்ரியை நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அவர் ரிசம்பளன்ஸ் பார்க்கும்போது சொல்லுவாரு. ஜெகநாதன் சார்,
நிஜமாவே சார் வந்து ரொம்ப நேத்து எனக்கு ஃபீட்பேக் குடுக்கும்போதே ரொம்ப வருத்தப்பட்டாரு. இன்னைக்கு அவர் குடுத்துட்டாரு. நம்மிடம் நிறைய தாயை மிஞ்சும் குட்டி புலிகள் இருக்கு. இது புள்ளிகள் பெரிய புள்ளிகளா மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து புவனா ராஜசேகர். இவங்க யாரு? புவனா அம்மா. எனக்காக சாரி அனுப்பி விட்டாங்கல்ல ஜெய்ப்பூர்ல இருந்து மில்டன் சார் ஒய்ஃப். அவங்க சொல்லியிருக்காங்க, "வெரி குட் டாபிக் நித்யா தேவி" அப்படின்னு சொல்லிட்டு, "மோர் இம்பார்ட்டன்ட் கிரேட் பிரசன்டேஷன்" அப்படின்னு உங்களோட இதுக்கு காயத்ரின்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்து அருணகிரி சார் நம்ம போய் மீட் பண்ணியிருக்கோம். குட் மார்னிங் நட்புலரி, எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் மிஸ் காயத்ரி. அழகா செல்வின்னு அழகா சொல்லியிருக்காங்க. கங்க்ராட்ஸ், நைஸ் டே ஆல் ஆஃப் யூ, பை பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அடுத்து நெக்ஸ்ட் நாராயண் சார் நம்ம புக்கை கிளப்பி பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல அந்த சாரு. வெரி எக்ஸலன்ட் செஷன். தேர் இஸ் அ ப்ராவர்ப், டுடே அ ரீடர் டுமாரோ அ லீடர். எக்ஸலன்ட் ரெண்டரிங். பிளஸ் ஹேர் டு சக்சீட் இன் ஆல் ஹேர் ஃபியூச்சர் அண்ட் யுவர்ஸ். காட் பிளஸ். அடுத்து ரம்யா கமல்ராஜ் மேம் வரமுல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் பேசினாங்களா, நம்ம கூட லாவண்யா மேம் செஷன்ல கூட நிறைய தடவை வாழ்த்து சொல்லியிருக்காங்களா அவங்க. காயத்ரிமா, வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி டு சி யுவர் interest towards books and bookshelf. Gen Z kids. இது Gen Z kids-ஆ? Handling books with the lights of a maturity. வாழ்க வளமுடன். இந்த ஒலைட்ஸ் கணக்கு வேர்ட் அர்த்தம் தெரியல. காட் பிளஸ் யூ. அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து அது சண்முக. லாட்ஸ் தான்மா, லாட்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி. வாவ், தேங்க்யூ தேங்க்யூ. லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே மேம். அடுத்து சண்முக சுந்தரம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். சூப்பர் செஷன் காயத்ரி. அபவுட் புத்தக அலமாரி. ஹைலைட்ஸ் ஹிஸ்டரி, 2 ஸ்டோரிஸ், 4 லாஸ். தூய்மை, ஒழுங்கு, பன்முகத்தன்மை, உயிர்ப்பு. லைப்ரரிஸ் எக்ஸ்ட்ரா. புக்ஸ் ஆர் அசெட் ஃபார் ஈச் ஃபேமிலி. அருமை, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அந்த WWW போட்டிருக்காங்க. உன்னுடைய நேரேஷன் படி அதை ரீகால் பண்ணியே சார் அனுப்பியிருக்காங்க. ஆல் த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மீசக்கார நண்பா வர்றீங்களா? வாங்க. அருமையா பேசுறீங்க காயத்ரி, ரொம்ப அருமையா இருக்கு. இந்த கதை சொன்னீங்க, இந்த 4 லா சொன்னீங்க, அருமையா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பேசுறதே, இந்த அளவுக்கு ஒரு கற்பனை குணம், இந்த அளவுக்கு ஒரு நல்ல யூனிக்கா தாட் ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள், பிளஸிங்ஸ். தேங்க்யூ சார். நன்றி ஐயா. ரொம்ப அருமையா சாரோட குரல் வழி கேட்டது இன்னும் சந்தோஷம். நிஜமாவே நம்ம எடுத்து செல்லுவோம். 3வது வாரம் உங்களுக்காக தான் மாத்திருக்கோம் சண்டேயோட டைமிங்க. சொல்லுவோம். அன்னைக்கு குத்தாட்டம் போடுவோம். மற்ற நேரம் பாட்டு இதெல்லாம் மற்ற இடத்துல ரீஃபோர்ட்ல பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர் நைஸ் செஷன். ரொம்ப அருமையான இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தையும் உங்கள் அழகான செவிகளையும் தீட்டி அழகாக காயத்ரியோட வார்த்தைகளுக்கு உயிர்ப்பு அப்படின்றத ரொம்பவே அது இன்சிஸ்ட் பண்ணுச்சு. இது லைவா இருந்துச்சு இந்த செஷன், உயிர்ப்பா இருந்துச்சு அப்படின்றது. பின்னூட்டு வரிகள்ல அன்பு மழை, அட மழை, என்னென்னமோ சொல்லுச்சு. எனக்கே தெரியலையா, வித்தியாசமான மழைகளை பொழிஞ்சிட்டீங்க. சந்தோஷம். அடுத்து நாளைக்கு இதோட குட்டி வெர்ஷன் வருது. என்னோட 2வது குட்டி வருது. அதாவது தந்திரம் அப்படின்றது வருது. பார்ப்போம். அது